ஆகாது. ஒரு ஜெபிக்கிற ஒரு ஊழியரை ஆண்டவர் நம்முடைய தலைமுறையிலே கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கவனியுங்கள். அவருடைய ஜெப தாக்கம் தமிழகத்தையும் வட மாநிலங்களையும் இன்னைக்கு அசைத்திருக்கிறது. அவரை குறித்து விளம்பரங்கள் தேவையில்லை. நாளிலே தொடர்ந்து அவர் ஊழியம் செய்கிறார். நேற்று அவருக்கு ஒரு 5 ஆராதனை, அதை முடித்து அதிகாலையில் எழுந்து இப்போ நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அவருக்கும் பல நாட்களிலே உடல் சுகவீனங்கள் இருந்தது. கர்த்தர் அவரை மறுபடியும் அவரை திரும்ப கட்டுவித்து சுகம் தந்து பலன் தந்து நல்ல ஆரோக்கியத்தை தந்தார். அவருக்காக நீங்கள் செபிக்க அன்பாக கேட்கிறேன். தொடர்ந்து அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவர் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை, அவருடைய உள்ளத்தின் தாக்கங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார். நாம் கடந்து செல்லும்போது அந்த தேவ மனிதனுக்குள் இருக்கிற அதே அபிஷேகம் நமக்குள்ளும் கடந்து வரும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள், தேவனே எனக்குள்ளும் அந்த அபிஷேகத்தினை தந்தருளுங்க ஆண்டவரே. அதுதான் என்ன நோக்கம். அது இன்னொரு கூடுகை அல்ல. அந்த தேவ மனிதனுக்குள் இருக்கிற அந்த தாக்கத்தை, அந்த ஜெபத்தின் ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவனே எங்களுக்குள்ளும் அந்த ஜெப தாக்கம், அந்த ஜெப அபிஷேகத்தை எங்கள் சபையில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் ஐக்கியங்களில் அதிகமாய் தந்தருளுவீராக. கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போம். ஜீசஸ் ஜீசஸ் அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த ஊழியர் கூடுகைக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மேடையில் இருக்கிற எல்லா தகப்பன்மார்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அவர்களை கர்த்தர் இந்த ஆண்டு வல்லமையாய் பயன்படுத்தி தேசத்தின் மறுரூபத்திற்கு கர்த்தர் பயன்படுத்துவாராக. என்னை அன்போடு கூட அழைத்த ஐயா ஸ்டீபன் தேவகுமார் ஐயாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அடிக்கடி எங்கள் திருச்சபைக்கு வந்து எங்களுடைய கூட்டங்களுக்கு வந்து அவருடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறது. அவருக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு தம்பி ஆஸ்பானுக்காக மற்ற இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி, தம்பி லைவ் இல்லை தானே? தயவு செய்து மட்டும் போட்டுறாதீங்க சார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஊழியர் கூட்டத்திற்கு இப்போது தேவை பிரசங்கம் அல்ல, ஊழியர் கூட்டத்துக்கு தேவை தேவனுடைய சத்தம். இந்த தேவ சத்தம் கேட்காத ஊழியக்காரனுடைய இருதயம் ஒரு நாள் எரியாது. எம்மாவூர் சீசனுடைய அந்த இருதயம் ஏன் இருந்துச்சுன்னா, அவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. தேவனுடைய சத்தம் கேட்கிற திருச்சபை எரிஞ்சிட்டு தான் இருக்கும். அவருடைய இருதயம் துடிச்சிட்டு தான் இருக்கும். அது அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இவர் தேவ சத்தத்தை கேட்குறாரு. செல்ஃபோன் சத்தம் கேட்குறவங்களுக்கு துடிக்காது, அது அணைஞ்சிடும். நிறைய ஊழியக்காருடைய வாழ்க்கையெல்லாம் அணைஞ்சு கிடக்கு. இங்கே நீங்கள் கையை வைத்தின உடனெல்லாம் நாங்களாம் நம்பிட மாட்டோம். நீங்கள் கோவிச்சுக்கிட்டா கோவிச்சுட்டு போங்க. ஏனென்றால் செல்ஃபோன் சத்தத்தையும் உலக சத்தத்தையும் கேட்டு 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 அணைஞ்சு போஞ்சு போன வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தேவ சத்தம் நமக்கு மிக அவசியம். கரலை பற்றி அல்லேலூயா. ஆகவே அந்த தேவனுடைய சத்தத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். நான் பிரபலமான பிரசங்கியார் அல்ல, பிரசங்கியார் குடும்பத்தில் பிறந்தவனும் அல்ல. ஆமோஸ் சொன்னது போல் நான் ஒரு சாதாரணமான ஒரு ஐடியில் படித்தவன். ஏதோ பஞ்சத்து கர்த்தர் என்ன பிடிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு நோக்கம். அந்த பவுல் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னான் தெரியுமில்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே. அப்போ பவுலுக்கு இருதயம் துடிச்சிருக்கு. அவனுக்கு இருதயம் துடிச்சுது. ஊழியம் செய்ய துடிச்சுது, இருதயம் துடிச்சிச்சு. இருதய துடிப்புள்ள ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியங்களும் ஆராதனைகளும் செய்திகளும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமென். இன்னைக்கு பிரசங்க பீடங்கள்லாம் அனல் இல்லாமல் அணைந்து கிடக்கிறது. சில பிரசங்க பீடங்கள் புகைந்து கொண்டிருக்கிறது. சில பிரசங்க பீடங்கள் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. அதெல்லாம் மாறணும். ஒரு அனலை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நல்ல கரங்களை வைத்து தோத்துறோம். அல்லேலூயா. ஏனென்றால் சென்னையில் எக்கச்சக்கமான கோபிச்சுக்கிறாதீங்க. நிறைய ஊழியர் கூட்டம் ஊழியக்காரனுடைய கூர்மையை முனையை அழிச்சிட்டு நிறைய ஊழிய கூட்டங்கள் யுத்த குதிரையாக மாற்றுறதுக்கு பதிலாக கழுதையாக மாற்றி வச்சிருக்குது. ஒரு ஊழிய கூட்டமும் யுத்த குதிரையாக மாற்றி இருக்கணும்,
கழுதையாக மாற்றி வச்சிருக்கு. ஏனென்றால் செய்திகளை கேட்டு 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 நம்முடைய காரியங்களில் மாறி போயிட்டோம் நம்ம. ஆகவே இதெல்லாம் மாறணும். நல்லா கரங்களை வச்சு அல்லேலூயா. யாரோ ஒரு ஆள், யார் இளமை வயசு இதில் அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி, அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இவர் நெருப்பு கட்டி வச்சிருக்கிறார். இவருக்கு வயிற்றில் நெருப்பு இருக்குது, கொஞ்சம் வயிறு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்னுடைய வயிற்றில் தண்ணி கட்டி வச்சுருக்கிறேன் வச்சுக்கோ, தண்ணி கட்டி வச்சுருக்கிறேன். தண்ணி கட்ட நானும் நெருப்பு வச்ச நானும் சேர்ந்தா அணைஞ்சு போகும். என்னாவும் பாஸ்டர் சொல்லுங்களேன்? அணைஞ்சிடும். நீ நெருப்புள்ளனோட தானே சேரணும். புரியலை? தேங்க்யூ பாஸ்டர். நீ போகிற பிளேஷன் அணைச்சின்னா நீ இருக்கிற நெருப்பு அணைஞ்சிட போகுது. நெருப்பு உள்ளவனோடு, தரிசனம் உள்ளவனோடு, அபிஷேகம் உள்ளவனோடு, ஆத்தும வாரம் உள்ளவனோடு, தேசத்தை மறுரூப தரிசனம் உள்ளவனோடு நீ சேர்ந்தால் நீங்க சேர்ந்து எரியலாம்ல. நமக்கு ஐடென்டி பண்ண தெரியல. யார் நெருப்பை சுமக்கிறாங்க, யார் தண்ணியை சுமக்கிறாங்கன்னு தெரியல. என்றைக்கு யார்கிட்ட நெருப்பு இருக்குதோ அந்த நெருப்பினுடைய பொறி உண்மையில் விழுவதற்கு அந்த வசனத்தின் நெருப்பு, வார்த்தை நெருப்பு, வாக்குத்தத்த நெருப்பு, தரிசன நெருப்பு உண்மையில் விழணும்ல. அப்பதானே எரிய முடியும். அல்லேலூயா. அப்பதானே பிரசங்கி பீடம் எரியும். அதை கேட்கிற மக்கள் எரிவாங்க, அவங்க அனலாவாங்க, கொழுந்து விட்டு எரிவாங்க, இந்த தேசத்தை கொளுத்துவாங்க. உன் பிரசங்கம் கொளுத்தணும்ல, எரிய வைக்கணும்ல, அனலாக்கணும்ல, அக்கினி ஆக்கணும்ல. அதெல்லாம் மறந்துட்டோம்ல. அதனாலதான் பிரசங்கம் தேவையில்லை, தேவ சத்தம் தேவை. நல்லா கரங்களை வச்சு சொல்லுமா? ஹல்லேலூயா. காடு மேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை பகிர்ந்தவர்கள், அழகா நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் அறிவர்கள், சேனை தலைவானாம் இயேசு போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும். ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் சேனை தலைவானாம் என் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அல்லேலூயா. இந்த பாட்டை ஊழியர் கூட்டத்தில் எல்லா கூட்டத்திலும் நான் பாடுவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அழகா இசையமைச்சு அழகா பொய் பேசுற நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக பொய் பேசுற நாள். அதுவும் டியூன் போட்டு ஸ்கெயில நின்று பாடுறது. மனிதர் என்னை உமக்காகத்தானே, எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான். தோத்திரம். அல்லேலூயா. அப்படி இல்லாதபடி இந்த பாடல் ஐஸ் பெட்டிக்குள்ளே இருக்கிற போது அந்த வார்த்தையை கேட்காவிட்டாலும் இந்த பாடல் வரிக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கணும் பாஸ்டர். ஏனென்றால் அநேகர் கல்லறைகளில் பிறந்த நாளை எழுதுவார்கள், இறந்த நாளையும் எழுதுவார்கள். இடையில் ஒன்று எழுதவே மாட்டார்கள். எழுதுவதற்கு ஒன்றுமில்லை, ஆகவே எழுதவில்லை. பிறந்த நாளுக்கு இறந்த நாளுக்கு இடையில் எழுதுவதற்கு ஒன்றுமில்லை. நாம் டேவிட் பெர்னார்ட், டேவிட் லிவிங்ஸ்டன், ஜான் பேட்டன், கார்பெலக்க அம்மையாருடைய சரித்திரத்தை படிக்கல, நாம் சரித்திரமாய் மாறுவதற்கு தான் கர்த்தர் வச்சிருக்காங்க. ஊழிய பயணத்தில் கண்டிப்பாய் சவால்கள் உண்டு. ஆனால் சவால்கள் நம்மை தோற்கடிப்பதற்கல்ல, நம்ம வெற்றி பெறுவதற்கு. சவாலை சந்தித்து சரித்திரமாய் மாறுவதற்கு சவால்களை தேவன் அனுப்பினாலும் அந்த சவால் மூலமாக நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் அடுத்த சந்ததிக்கு நான் வைத்து போகிற அழகான பாதைகள். ஆமென். ஆர்எஸ்எஸ்காரன் 100 வருஷத்துக்கு பிளான் போட்டு அவன் பக்கா பிளான் பண்ணுறான். இந்த வருஷம் என்ன செய்யணும், அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், ஆல்ரெடி டு பக்கா பிளான்.
நான் வீடியோ போட்டு கொண்டிருப்பேன். எனக்கு அந்த இதற்கல்ல உங்களை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க பாஸ்டர்? அவன் 10 வருஷம் 50 வருஷம் 40 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறான்ல. நம்ம திருச்சபை என்ன பண்ணிட்டு இருக்கு? எந்த பிளானும் இல்லை. நாம் செய்வதை நாம் செய்கிறோம், அவங்க கர்த்தர் செய்கிறத செய்யட்டும். எப்போதும் அப்படி இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் காட்டி இந்த செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். தயவு செய்து எல்லாரும் இந்த வசனத்தை வாசித்து விடும்படி பட்சமாய் அன்பாய் கேட்கிறேன். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 17, 18 கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வசனத்துக்கு நேராய் கடந்து போகலாம் வேகமாய். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கலாமா? எடுத்தவங்க வாசிக்கலாம். ஒரு சரி, 18வது வசனம். 18வது வசனம். நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். எங்கள் முடிவு சமீபித்து எங்கள் நாட்கள் நிறைவேறி போயின. எங்கள் முடிவு வந்துவிட்டது. எங்களை பின்தொடர்கிறவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமானவர்கள். பர்வதங்களின் மேல் எங்களை பின்தொடர்கிறார்கள். எங்களுக்கு பதிவிருக்கிறார்கள். என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? என்னுடைய அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். பிசாசு என்ன பண்றானா? ஏனென்றால் முற்பிதாக்கள் வைத்து போன அழகான அடிச்சுவடுகள், பாதச்சுவடுகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்கள், நீங்களும் நானும் வைத்து போகிற அந்த அடிச்சுவடுகளை தான் நம்முடைய அடுத்த சந்ததி கடந்து வரப்போகிறது. பாஸ்டர் ஓபன் ராபர்ட்ஸ் போன்ற அநேக பரிசுத்தவான்கள் வைத்த அந்த அடிச்சுவடுகளில் நாம் நடப்பதற்கு சில அடிச்சுவடுகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தின் பாதைகள், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அடிச்சுவடுகள் இல்லை. நம்மை பின்தொடர்கிற வேகம் கழுகுக்கு ஒத்திருக்குது. ஆனால் நம்ம மாட்டு வண்டியில் போட்டிருக்கிறோம். நம்ம ஊழியம் மாட்டு வண்டி வேகம். ஆனால் எதிரியின் வேகம் கழுகு கொத்த வேகம். அவனுடைய வேகம் கழுகு கொத்த வேகம். நம்ம வேகம் மாட்டு வண்டி. இந்த வருஷம் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க? அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் ஏமா இண்டிபெண்ட். ஏன்னா ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தால் கேள்வி கேட்பான். இந்த வருஷத்துல ஞானஸ்தானம் கொடுத்தேன், எத்தனை வருஷத்துக்குள்ள வந்தாங்க? அந்த கேள்விகளை கேட்பார்கள். ஒரு பதில் சொல்ல வேண்டிய இருக்கும், காரணம் சொல்ல வேண்டிய இருக்கும். ஆனால் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் இண்டிபெண்டா யாருக்கு இந்த பிரச்சனைகளையும் கொடுக்கல. இந்த வருஷம் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம், எத்தனை அபிஷேகம் பண்ணார்கள், எத்தனை திருச்சபைகள்? ஒன்று புரிந்து கொள்ள சொல்லிட்டு நான் செய்திக்கு நடப்போகிறேன். விஜயகாலம் 50 வருஷம் தான் ஆச்சு. டிஎம்கே 100 வருஷம் தான் ஆச்சு. அண்ணாதிமுக 80 வருஷம் தான் ஆச்சு. அப்படி இரட்டை இலை சின்னமும் சூரியன் சின்னமும் பட்டி தொட்டி கிராமத்துக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு. எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. ஆனால் சிலுவை சின்னம் 2026 ஆச்சு, இன்னும் போய் சேரலை. ஏன்னா நம்முடைய வேகம் அவ்வளோ வேகமாக இருக்கு. பயங்கர வேகம். சாதாரண வேகம் இல்லை, பயங்கரமான வேகம். ஆராதனையில் வேகம் இருக்கு, செய்தியில் வேகம் இருக்கு, ஊழியத்தில் வேகம் இல்லைல்ல. எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சினாடெல்லாம் சொல்லுது, நாங்கள் 47,000 சர்ச்சு வச்சிருக்கிறோம். 47,000 சபைகளும் வருஷத்துக்கு ஒரே ஒரு சபையை ஸ்தாபித்தால் தமிழ்நாட்டை தட்டி தூக்கி இருக்கலாமா இல்லையா? இங்க இருக்கீங்களா பாஸ்டர்? வேற எங்க இருக்கீங்களோ? ஒரு சபை இன்னொரு சபையை ஸ்தாபித்திருந்தால் நாம் நிச்சயமாய் தமிழ்நாட்டை சந்தித்திருக்கலாமா? முடியாதா? ஏன் நமக்கு இந்த தரிசனம் இல்லை? ஏன் அந்த பாரம் இல்லைன்னா நம்ம அந்த ஸ்டெப்பை விட்டு நம்ம மாறிட்டோம். 2 வருஷத்துக்கு ஒரு சபை ஸ்தாபித்திருந்தாலே ஒரு பெரிய அறுவடையை நாம் சந்தித்திருக்கலாம். இன்னும் 8600 வருவாய் கிராமங்களில் தமிழகத்துக்குள் ஆலயங்கள் இல்லை. அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. ராஜஸ்தானை பார், வெஸ்ட் பெங்காலை பார், அங்க பார், இங்க பாரு, இல்ல தமிழ்நாட்டை பாரு. தமிழ்நாட்டின் நிலை என்ன? காலங்களையும் கண்டங்களையும் கடல்களையும் தாண்டி பார்த்தான். வேதாகமத்தை மொழிபெயர்த்த சீகன்பால் காலங்களையும் கண்டங்களையும் தலைமுறைகளையும் கடந்து தமிழ்நாட்டை பார்த்ததனால் தரிசனம் பிறந்தது. உங்க கையில் என் கையில் வேதாகம் பிறந்தது. எங்கே பிறந்தார்?
ஐடா சோபியா ஸ்காடர். ஆனால் அவங்க இங்கிருந்து தரிசனத்தை பார்த்து ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய முன்னோர்கள் முழங்காலில் நின்று சம்பாதித்து வாங்கின கட்டடங்களும் நிலங்களும் இன்றைக்கு வித்து வாயில போடப்படுகிறது, விட்டு வாயில் போடப்படுகிறது. ஏனென்றால் தரிசனம் இல்லை. முற்பிதாக்களிடம் இருந்த தரிசனம், அவர்களிடம் இருந்த தியாகம், அவர்களிடம் இருந்த தரிசனம், அர்ப்பணிப்பு, கடினமான உழைப்பு, பிரயாசங்கள் பிற்கால சந்ததிக்கு இல்லாததுனால இன்னைக்கு இடம் காலியாக கிடக்கு. கட்டடங்கள் பெருசா இருக்கு, ஆட்கள் இல்லை. சென்னையில் ஒரு புள்ளி வரும் சொல்லுது, எனக்கு தெரியல. சபைகள் அதிகமாகுது. என்ன தெரியுமா? சபைகள் அதிகமாகுது புதிய ஆத்துமாக்களால் அல்ல. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, சத்தினோர் சபை. சபைகளின் எண்ணிக்கை பெருகுகிறது. நாங்களும் பார்த்தோம்ப்பா, பரவாயில்லையே, எண்ணிக்கை பெருகுது. 1,20,00,000 மக்கள் இருக்கிற மகத்தான பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒரு எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட பட்டணத்தில் சபைகள் பெருகுதை பார்த்து சந்தோஷப்படணும்னா இங்கே 2 பொறிக்கு, அங்கே 2 பொறிக்கு. அதே சபைகள் இருக்கிறவங்களாம் RCCSI லுத்தரன் மக்கள் பிடிச்சி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தவறல்ல, ஆனால் அதுதான் நமக்கு நோக்கம் அல்ல. அதுதான் நமக்கு நோக்கம். அது தவறல்ல, அதுதான் நமக்கு நோக்கம் அல்ல. நம்மை சற்று நேரம், ஒரு நிமிஷம் நம்மை சிந்தித்து பார்த்து நம்மை சரிப்படுத்தினால் அடுத்த 5 ஆண்டுக்குள் நீங்கள் தரிசனம் உள்ளவர்களாய் மாறினால் இந்த தமிழ்நாட்டை நாம் சந்திக்கலாம், எளிதில் சந்திக்கலாம். கடினமான பிரயாசம் இல்லாமல் எளிதாய் சந்திக்கலாம். ஒரு தரிசன பார்வையோடு இந்த ஆண்டை நாம் துவக்குவோம். ஒரு தரிசன திட்டத்தோடு நாம் ஊழியத்தை துவங்குவோமானால் தமிழகத்தை நிச்சயமாக நம்முடைய தலைமுறையில் நாம் சந்திக்கலாம். கரங்களை உயர்த்தி ஆமென். நம்முடைய முற்பிதாக்கள் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போனதை, நம்முடைய முற்பிதாக்கள் செய்ய தவறியதை, நம்முடைய முற்பிதாக்கள் செய்யாமல் விட்டுவிட்டதை நாம் செய்வோமானால் நிச்சயமாய் தமிழகத்தில் ஒரு பெரிய மறுரூபம் நிச்சயமாய் உண்டாகும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் வரட்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம். 12 குறிப்புகளை நான் வேகமாய் சொல்லிவிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தியினுடைய அந்த தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு தேவனால் பிடிக்கப்பட்டவர்களின் அடையாளம். நான் தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் 12 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். பவுல் சொன்னார், நான் கர்த்தர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ள நான் ஆசையாய் தொடர்கிறேன். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் யார் என்றால் தேவனுடைய இருதயத்துக்கு அருகில் தன் காதுகளை கொண்டு சென்று அவருடைய இருதய துடிப்பை காதுகளில் சரியாய் கேட்ட ஒரு அப்போஸ்தலன். அவருடைய வாய்க்கு நேராய் தன்னுடைய காதுகளை கொண்டு சென்று அவருடைய சத்தத்தை கேட்ட ஒரு அப்போஸ்தலன். ஆதி திருச்சபைக்கு வரைபடம் வரைந்தவன், ஆதி திருச்சபைக்கு மக்களுக்கு வேண்டிய அந்த பாடத்திட்டங்களை வகுத்தவன், ஆதி திருச்சபையான ஊழியர்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்க வேண்டும் என்று வரையறுத்தவன் பவுல் அப்போஸ்தலன். அவனுடைய துவக்கம் முதல் முடிவு வரை அவன் ஓட்டத்தை நிறுத்தவில்லை, ஓட்டத்தை முடித்தான். இன்றைக்கு அநேகர் ஓட்டத்தை நிறுத்துகிறார்கள். ஓட்டத்தை நிறுத்தல, ஓட்டத்தை முடிக்க. அவன் ஓட்டத்தை நிறுத்தினவன் அல்ல, ஓட்டத்தை முடித்தவன். அவன் சரியான திசையை நோக்கி ஓடினவன், சரியான பாதையில் ஓடினவன், லக்கை நோக்கி ஓடினவன், கிறிஸ்துவுக்காக ஓடினவன். தேவனிடம் பெற்ற ஊழியத்தை, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு வசதியான எல்லையை விட்டு வெளியே வந்தவன். வசதியான எல்லையை விட்டு வெளியே வருவதற்கு அர்ப்பணித்த ஒரு ஊழியக்காரனால் தான் தேவனிடம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். உங்கள் சென்னை பட்டணத்தில் இந்த பக்கம் கால் வைத்தால் ஸ்டான்லி மருத்துவமனை, இந்த பக்கம் கால் வைத்தால் உழவர் சந்தை, இந்த பக்கம் கால் வைத்தால் ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கம் கால் வைத்தால் பஸ் ஸ்டாண்ட். நம்முடைய முற்பிதாக்கள் அப்படி நினைச்சிருந்திருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் சுசேஷம் வந்திருக்காது. அவர்கள் இதை பார்க்கவில்லை, அவர்கள் வசதியை பார்க்கவில்லை, தனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கவில்லை. நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டாரே தவிர ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்ற கேள்வியை பவுல் கேட்கவே இல்லை.
பவுல் கேட்கவில்லை. இன்னைக்கு நம்ம அநேகமாக சாட்சி என்ன சொல்லுவோம் தெரியுமா? மேடையில் நின்றுட்டு அதிகமாக பேசுகிற ஒரு சாட்சி உண்டு. நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், கர்த்தர் அழைத்தார், எனக்கு 2 கார் இருக்கிறது, எனக்கு 2 கார்கள் இருக்கிறது, எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சுசேஷத்தை சுமந்து வந்த பரிசுத்தவான்களுடைய சாட்சி கேட்டால், ஆண்டவருக்காக எதையெல்லாம் இழந்தோமோ அதை அவர்கள் சாட்சியாக சொன்னார்கள். இன்றைக்கு ஆண்டவர் எதெல்லாம் பெற்றோமோ அதை சாட்சியாக சொல்றோம். அதான் 2க்கும் வித்தியாசம். தேவனுக்காய் இழந்ததை தான் தேவன் கணக்கு வைக்கிறாரே தவிர, தேவனுக்காய் கொடுத்ததை தேவன் கணக்கு வைப்பதில்லை. ஆனா நம்முடைய சாட்சி அவங்க சாட்சிக்கும் அதான் பெரிய வித்தியாசம். அதான் பெரிய வித்தியாசம். சொன்னா நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். ஆமென். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எந்த காரணத்தை கொண்டு இந்த அடையாளம் இருக்கான்னு பாஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணிட்டு போங்க. தேவனால் பிடிக்கப்பட்டேன் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தரிசனம் இருக்கும். தரிசனம் இல்லை என்றால் நீங்கள் பிடிக்கப்படவில்லை என்று அர்த்தம். கோவிச்சு கூடாது. கோபித்தால் அதை பற்றி வருத்தப்படவும் மாட்டேன். தேவனால் பிடிக்கப்பட்டது உண்மையானால் உங்களுக்கு என்று ஒரு தரிசனம் நிச்சயமாய் இருக்கும். தரிசனம் இல்லை என்றால், அந்த தரிசனத்தின்படி நீங்கள் பயணிக்கவில்லை என்றால் தேவன் உங்களை பிடித்ததை நான் சந்தேகப்படுகிறேன். ஏனென்றால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பவுலுக்கு சொல்லும்போது, அவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் ராஜாக்களுக்கும் நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. அப்படி என்றால், அதாவது பவுலுடைய துவக்கம் தரிசனத்தில் துவங்கினான். தரிசனத்தில் அவன் ஊழியம் துவங்கியது. அப்ப ஊழியம் என்றால் என்ன? தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஊழியம். ஆனால் இன்றைக்கு அவனுடைய ஊழியம் தரிசனத்தில் துவங்கியது. ஆனால் இன்றைக்கு அந்த தரிசனங்கள் பார்க்கவே முடியவில்லை. ஏன் அந்த தரிசனம் இல்லை? உதாரணமாக சொல்ல போனால், நாம் எளிதான ஊழியங்களை செய்ய விரும்புகிறோம். கடினமான ஊழியத்தை செய்வதற்கு நாம் தவிர்க்கிறோம். காணிக்கை வருகிற மக்கள் அங்கீகரிக்கிற, பாராட்டுகிற, மெச்சிக்கொள்கிற யூடியூப்ல லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு தான் அதிகமாக நம்ம ஆர்வம் காட்டுகிறோம். ஏனென்றால் எதையெல்லாம் மக்கள் அங்கீகரிக்கிறார்களோ, எதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ, எதுக்கெல்லாம் காணிக்கை கொடுத்து தாங்குறாங்களோ அந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறோமே தவிர, எதை செய்தால் தேசம் மறுரூபமாகும், எதை செய்தால் சபை வளரும், எதை செய்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என்ற அடிப்படையில் ஊழியங்கள் இந்த நாட்களில் தெரிவு செய்யப்படுவது இல்லை. அதனாலதான் தேசம் சந்திக்கப்படலை. 5,20,00,000 விதவைகள் உண்டு. ஒரு மினிஸ்ட்ரி கூட கிடையாது. ஏதோ பத்மாமொழியார் அக்கா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. 4,96,00,000 மக்கள் உண்டு ஊனமுற்றோர். அவங்க மத்தியில் மினிஸ்டர் இல்லை. ஏன்? 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்திய தேசத்தில். 2வது பெரிய இடத்தில் இருக்கிறது மக்கள் இனங்கள். ஆனா ஒரு ஊழியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியத்தை சொல்லுங்க. நான் தலைவர்கள் கூட்டத்தில் நினைக்கிறேன், இது ஒரு பெரிய கேள்வியாக வைத்தேன். அருமை தலைவர்களே, வாழ்த்துக்கள். மேஜர் பீப்புள் இன் இந்தியா, 20 கோடி மக்கள் இருக்கிற இஸ்லாமிய மக்களை கர்த்தருக்குள் சந்திப்பதற்கு நமக்கு ஒரு பாடசாலை இருக்கிறதா? வேதாகம கல்லூரி இருக்கிறதா? அதற்கு அர்ப்பணித்து தியாகமாய் கடினமான ஊழியத்தை தன் ஜீவனை அடமான வைத்து இஸ்லாமிய மக்களை ஊழியம் செய்வதற்கு அர்ப்பணித்த இளைஞர்கள் எங்கே? அதான் நம்ம தேசம் இன்னைக்கு சந்திக்கப்படாமல் இருக்கிறது. ஐஏஎஸ் அதிகாரிகள் வரவில்லை, ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் வரவில்லை, உயர்ஜாதி மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் கிராமத்தின் பகுதியில் போனால் அதிகமான மக்கள் யாரை சேர்ந்தவர்கள்? தாழ்த்தப்பட்ட மக்கள். ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் ஊழியத்தை தொடங்கினதுனால அதன் மத்தியிலே அநேக மக்கள் ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பிராமணர்கள், அந்தணர்கள், உங்களெல்லாம் இன்னும் வரல. கரலை பற்றி தோத்துறோம். உங்க சபையில் ஏதாவது ஒரு தாசில்தார் வரவங்க ஏதாவது இருக்கிற கரங்களை வைத்துங்க பாஸ்டர். ஒன்று பிரைஸ் கார்டு. ஒரு பாஸ்டர் கை வைத்த தாசில்தார் ஒரு ஆள் வர்றாரு. விஓ ரட்சிக்கப்படல, விஓ வரல, ஆர்ஐ வரல, ஆர்டிஓ வரல, தாசில்தார் ரட்சிக்கப்படல. ஏனென்றால் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு உயர்ந்த படிப்பு மனிதனை, ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார். தேவன் உயர்ந்த படிப்பு படித்தவர்களுக்கு எழுப்பினார். அவர் வேதத்தின் சட்டத்தை படிப்பதற்கு முன்பு அரசியல் சட்டத்தை படித்தவர். எல்லா பாஸ்டர் மேடையிலையும் அவரை விட்டு நாசமாக்கிட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
புரியாம இருந்தாலும் கவலை இல்லை. அதான் இன்றைய நிலை. ஆகவே ஒன்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும், இதுவரையிலும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை தான் தேவன் செய்ய சொல்லுகிற காரியத்தை செய்ய சொல்லுகிற நிலையில், செய்கிற இடத்தில், செய்கிற காலத்தில் செய்வதுதான் ஊழியருடைய கடமை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் தன்னுடைய ஊழியத்தின் காரியங்களை மாற்றி விடுகிறார். அப்ப நம்ம இந்த தேசம் மாறணும்னா தேவனுடைய சத்தம் கேட்டு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். தேவன் திரும்புகிற திசையை நோக்கி திரும்பினால் ஊழியம் பலப்படும். நம்ம திரும்ப மாட்டோம், ஏனென்றால் அதற்கு நம்ம மனதை கடினமாக்கி கொண்டோம். அப்ப முதலாவது காரியம் என்ன? அவன் தேவனால் பிடிக்கப்பட்ட முதல் அடையாளம், அவன் தரிசனம் உள்ளவனாய் அவன் இருப்பான். சமீபத்தில் ஒரு கிராம ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். கடந்த 8 மாசத்துல ஒரு 5200 பாஸ்டர்களை சந்திப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். இந்த 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு சேர்த்தேன். அதுக்கு சில புத்தகங்கள் எல்லாம் கொண்டு போட்டு ஒரு ஊழியக்காரனிடத்துல 20 பேர் தான் இருந்தார்கள். அந்த ஊழியக்காரனை பார்த்து நான் கேட்டேன், தம்பி 2 பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற சிட்டியை பார்த்து போக வேண்டியதானே அப்படின்னு. அவன் கேட்டு வச்சுக்கிட்டான். சாப்பிடும்போது என் பக்கத்தில் கையை பிடிச்சி உட்கார சொன்னான், பாஸ்டர் இந்த கிராமத்தில் தான் கத்தனை ஊழியம் செய்ய சொல்லியிருக்கிறாரு, இந்த கிராமத்துக்கு தான் தேவன் அனுப்பினார், தேவன் அனுப்பின இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு பணம் முக்கியம் இல்லை. சென்னையில் இருக்கிறோம்ல, காஞ்சிபுரத்தில் கிராமத்தை பார்க்க தெரிய மாட்டேங்குதுல்ல, திருவள்ளூரில் இருக்கிற கிராமத்தை பார்க்க தெரிய மாட்டேங்குதுல்ல, நம்ம படம் அந்த ஊழியத்துக்கு போக மாட்டேங்குதுல்ல. அப்படி தரிசனம் உள்ளவன் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், தரிசனம் பெற்றவனோடு இணைந்து செயல்படுவான். தரிசனம் பெற்ற ஊழியத்துக்கு கொடுப்பான். தரிசனம் பெற்றவனோடு இணைந்து ஜெபிப்பான். அதான் அடையாளம். தரிசனம் பெற்றோடு இணைந்து செயல்படுவதும் இல்லை, தரிசனம் பெற்றோடு இணைந்து ஜெபிப்பதும் இல்லை, தரிசனம் பெற்ற ஊழியத்துக்கு கொடுப்பதும் இல்லை. ஆனா இங்க வந்து எழுப்புதல் சார், பாஸ்டர் சார் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க சார், கொஞ்சம் யோசிங்க சார், கொஞ்சம் தூரமா பாருங்க சார், நம்ம கண்ணை பிசாசு மங்கி போக பண்ணிட்டான் பாஸ்டர், தூரமா பாருங்க. அல்லேலூயா. இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருந்து காணிக்க தூக்கி எறிஞ்சாங்க ஜம்மு காஷ்மீருக்கு, அங்க ஒரு சபை உருவாயிட்டு. இங்க இருந்து தூக்கி கர்நாடகாவுக்கு தூக்கி எறிஞ்சாங்க, அங்க ஒரு சபை உண்டாயிட்டு. இங்க இருந்து ராஜஸ்தான் தூக்கி அடிச்சாங்க, அங்க ஒரு சபை உண்டாயிட்டு. உங்க காணிக்கை எங்கேயாவது விதைக்கப்படுதா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எல்லாம் எனக்கே, எல்லாம் எனக்கே. அல்லேலூயா. எல்லாம் எனக்கே தான். 12.5% கூடிய மலைவாழ் மக்கள் மத்தியில் சந்திப்பதற்கு தான் இருக்குதா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு திருச்சபை ஒரு மிஷனரியை தாங்கி இருந்தால் வட மாநிலத்தை ஈஸியாக சந்தித்திருக்கலாம். இன்னும் மொழிபெயர்க்கப்படாத மொழிகளில் வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய கைகள் நீள மாட்டேங்குது, தூரமா பார்க்க மாட்டேங்குது, நம்முடைய காதுகள் மழுங்கி போய்விட்டது, கண்களின் கூர்மைகள் மங்கி போய்விட்டது, இருதயத்தின் துடிப்பு நின்று விட்டது. பவுலின் இருதய துடிப்பு துடித்து கொண்டுதான் இருந்துச்சு மரிக்கிற வரைக்கும். அப்ப தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்த ஒரு மனிதன் கண்டிப்பா நிச்சயமாய் விதைப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பான். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? சென்னை பட்டணத்துக்கு எனக்கு கிடைத்த தகவல்கள் அநேகம் உண்டு. அநேக நம்முடைய ஜபங்கள், தெருவாழ் சிறுவர்கள், தெருவிலே வாழுகிற விபச்சாரிகள், தெருவிலே வாழ்கிற ஆண் விபச்சாரக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. தமிழகத்தில் கேள்விப்படுகிற இங்க மட்டும் 14,000க்கு அதிகமான ஆண் விபச்சாரர்கள் இருக்கிறார்களாம். ஆமேன். பெரிய பெரிய செல்வ சீமான்கள் வெளிநாடுகளுக்கு போவதனாலும் மனைவியோடு 4 நேரங்கள் செலவழிக்க முடியாததினாலும் ஒருவன் 50,000 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டிருக்கிறான். ஆண் விபச்சாரர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜெபம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஜெபம் தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா? தெரியுமா? நான் 2 டீம், நல்ல கவனிங்க, நம்ம 2 டீம் போராடுது. பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் போராடுது. அவனுடைய கோல் விடாம நம்ம தடுக்கிறோம். பிசாசு நம்மை தாக்குகிறான், நம்ம தடுக்கிறோம். நம்ம கோல் போடல. சிலவங்களுக்கு புரியல. ஐயா, அவன் கோல் அடிக்கிறான், கோலை தடுக்கிறோம். அவன் நம்ம தாக்குறான், நம்ம தடுக்கிறோம். அவனை தாக்கல, அவன் கோலை நம்ம தடுக்கிறோம். ஓகே, நம்ம கோல் போடணும்ல.
அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. பாஸ்டர் நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டு தான் பாஸ்டர் உண்மை. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அன்றைக்கு அவர்கள் ஜெபித்த போது இடம் அசைந்தது, சிறைச்சாலை அசைந்தது, சிங்காசனம் அசைந்தது, ராஜாக்கள் அசைந்தார்கள். செய்திகள் தாக்கத்தை ஏற்படுத்தியது, வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்தியது, பரிசுத்தம் தாக்கத்தை ஏற்படுத்தியது, விசுவாசம் தாக்கத்தை ஏற்படுத்தியது, வேறு விழுந்த ஜீவியம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்ன இப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஜெபத்தை செய்ய வேண்டும். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. இந்த வருஷத்திலிருந்து பாஸ்டர் தரிசனத்தோடு ஊழியத்தை துவங்க. பாஸ்டர் ஒரு தரிசனத்தோடு துவங்குங்க. நம்ம சபைக்கு வருகிற மக்கள் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தின் பங்காளிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை தேவன் ஏன் கொடுக்கிறார்? அப்ப சபை என்றால் என்ன? நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற, நம்ம மைண்ட்ல போட்டு வச்சிருக்கிற சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அநேகமா சொல்லுகிறது என்னன்னா, எக்கலேசியா என்ற வார்த்தைக்கு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நான் சொல்றதுக்கு 10 மார்க் தான் கொடுக்கலாம், மீதி 90 மார்க் பின்னாடி இருக்கு. ஏனென்றால் பரலோகம் விரும்புகிற ஒரு காரியத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனம் கூடி வருகிற இடம் சபை. அந்த நோக்கம் இல்லாமல் கூடி வருகிறதெல்லாம் சபை இல்லை. பரலோகம் விரும்புவதை, பரலோகம் கொடுத்த உன்னதமான திட்டத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்கு ஒரு ஊழியரால் முடியாது. அதை நிறைவேற்றுவதற்கு பல ஆட்களுடைய உதவி, ஜபங்கள், ஒத்தாசை தேவை. ஆகவே பரலோகம் விரும்புவதை பூமியில் நிறைவேற்றுவதற்கு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ கூட்டங்கள் சேர்ந்தவர்களிடம் தான் சபை. ஆனா இன்னைக்கு நமக்கு இல்ல. ஏன் சர்ச்சுக்கு போறீங்க? ஆராதனை நல்லா இருக்கு பாஸ்டர், அங்க செய்தி நல்லா இருக்கு பாஸ்டர், அங்க மியூசிக் நல்லா இருக்கு பாஸ்டர், எங்க பாஸ்டர் நல்லா ஆடுறாரு பாஸ்டர், எங்க பாஸ்டர் எங்க ஜாதிக்காரர் பாஸ்டர், எங்க ஊர்க்காரர் பாஸ்டர், எங்க மாவட்டத்துக்காரர் பாஸ்டர். புரியும்னு நினைக்கிறேன். ஆராதனை வேணும் வேண்டாம்னு சொல்லல. ஏன்னா ஆராதனை தகப்பனிட உருவாக்கப்பட்டவன் நாங்க. தரிசனத்தோடு துவங்குங்கள். அல்லேலூயா. இரண்டாவது அடையாளம், நம்பர் 2. இரண்டாவது, நான் தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கான இரண்டாவது அடையாளம் என்ன? இரண்டாவது அடையாளம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் முக்கியமாய் பார்க்கிற இரண்டாவது அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த காலத்தை சரியா பயன்படுத்துவாங்க. தரிசனம் உள்ளவங்க ஏன்னு சொல்லுங்க, நாம் விரயமாக்கின, அழித்து போட்ட, அதை விரயமாக்கின, விற்று போட தேவையில்லாமல் செலவழித்த நேரத்தை திரும்ப ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? வாங்கவே முடியாது. நாம் வீணடித்த நாட்களை திரும்ப வாங்குவதற்கு இந்தியாவிலும் தேசத்திலும் அம்பானிகளும் அதானிகளும் டாட்டாக்களும் பிர்லாக்களும் இன்னும் பறக்கலை. ஏனென்றால் இரண்டாவது காலத்தை ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவன் என்ன சொல்லுங்க. ஒரு ஆள் வெளிநாட்டில் என்ன கூப்பிட்டாரு. நான் பாஸ்டர் இந்த தடவை எனக்கு ஆண்டவர் வித்தியாசமாக நடக்கிறாரு. நான் சொன்னேன், அழைக்கப்படுகிற இடத்திற்கல்ல அனுப்பப்படுகிற இடத்திற்கு போக நான் விரும்புகிறேன்னு சொன்ன. அவர் கோபிச்சுக்கிட்டாரு. அழைக்கப்படுகிற இடத்துக்கல்ல அனுப்பப்படுகிற இடத்திற்கு. ஏனென்றால் காலத்தை சரியாக நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் பல நாட்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் எல்லா கிராமங்களும் திறந்திருந்தது. அந்த கிராமத்துக்குள் போய் பாட்டு பாடி அங்கே கூடி வருகிற வாண்டுகளுக்கு சாக்லேட் கொடுத்த உடனே அங்கே ஒரு பிசாசு ஆடின உடனே அங்கே இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடன்ட் மற்றவங்க ஓடி வருவாங்க. சார் எங்களுக்கு லேண்டு கொடுக்குற சார், இங்கே சர்ச்சு கட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு ஓடி வந்து அடிக்கல் நாட்டி வைத்தவன் பிரசிடன்ட். ஆனால் அதே காரியங்கள் இன்னைக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அதே கிராமத்தில் எங்கள் கிராமத்துக்குள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் நுழையக்கூடாது என்ற பெயர் பலகையை இன்றைக்கு மாட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய இடங்களில் எங்கள் கிராமத்துக்குள் கிறிஸ்தவ ஊழியர்கள் வரக்கூடாது என்று சொல்லி பெயர் பலகையை மாற்றக்கூடிய அளவிற்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. வாசல்கள் திறந்திருக்கிறது, வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் நாம் முடங்கி விட்டோம், இல்லை என்றால் நாம் தடுமாறி விட்டோம். சரியான பாதையில் பயணிக்காதனால் அநேக கிராமங்கள் மூடப்பட்டது. இன்றைக்கு சில கிராமங்கள் மூடப்படவில்லை. நீங்கள் விழித்தால், தெளிவுள்ளலாய் மாறினால்
துரிதப்பட்டால் வேகப்பட்டால் சில கிராமத்திலேயாவது சபையை ஸ்தாபிக்கலாம். இன்னும் நாம் முடங்கி போவோமானால் இந்த அரிய வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம். நல்ல கரங்களை பற்றி சோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை பற்றி சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் நீ எல்லாம் கல்வாரி. சேர்ந்து பாடலாமே. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவை ஜெயக்கோலே, உயரட்டும் உயரட்டும் இயேசு திருநாமம். ஹல்லேலூயா. இரண்டாவது, நான் சொன்னதுக்கு இரண்டாவது இப்படியே கரங்களை வெற்றி சொல்லுவோமா? முதல்ல பிடிக்கப்பட்ட அடையாளம், ஒன்று தரிசனம், இரண்டு ஆமென் நாட்கள் பொல்லாதவன காலத்தை. ஏனென்றால் நீங்கள் பிரசங்கியாக புள்ளி வைக்க நீங்கள் கோலம் போட்டுருங்க. மூணாவது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள் நீங்கள் வருகிற போது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள் நம்ம வருகிற போது, நான் ஓடினதும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறதும் வீணாகவே கூடாது. தேவனுடைய திருக்கரங்களில் பிடிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை, ஆண்டவரே நான் எது செஞ்சாலும் அது வீணாயிடவே கூடாது. எதை செய்தாலும் அது வீணாகிவிடக் கூடாது. நான் ஓடினதும், நான் இப்போ ஓடிட்டு இருக்கிறதும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன பண்ணக்கூடாது? வீணாகவே கூடாது. என்னுடைய காணிக்கைகளோ, என்னுடைய ஜெபமோ, என்னுடைய பிரயாசமோ, என்னுடைய பயணங்களோ, என்னுடைய அனைத்து காரியங்களும் ஒன்றும் விரயமாகிவிடக்கூடாது. அவைகளெல்லாம் தேவராஜ்யத்தை விரிவாக்க பணிக்கு பயன்பட வேண்டும். அது சபையின் விரிவாக்கத்திற்கு பயன்பட வேண்டும், தேவ ஜனத்துக்கு பயன்பட வேண்டும், தேவராஜ்யத்துக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே என்னுடைய முயற்சியும் செயல்களும் சிந்தனைகளும் எண்ணங்களும் விருப்பங்களும் வீணாயிடக்கூடாது. அப்படி இருந்து அவங்க கர்த்தரால் பிடிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. சத்தமே வரமாட்டேங்குது. நான் ஓடினதும் ஓடிக்கொண்டிருக்கிறதும் வீணாய் விடக்கூடாது. கரங்களை கொடுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒரு பிரபலமான ஊழியர் ஒரு முறை தேசத்துக்கெல்லாம் ஊழியர் 5 வருஷங்கள் முடிந்த பின்பு ஆண்டவரை சொன்னார், ஆண்டவரை இத்தனை லட்சம் மக்களை நான் சந்தித்தேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னாராம், நீ எந்த இடத்துல எல்லாம் படமேற்சி கூட்டங்கள் நீ நடத்தி அங்கே போய் திரும்பி பாருன்னு சொன்னபோது ஒப்பு கொடுத்த அநேக மக்கள் பின்மாற்றம் அடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் நமக்கு ஒன்று தெரியணும், நம்ம எதுவும் பிரயாசங்கள் வீணாகிவிடக்கூடாது. நம்முடைய பிரயாசங்கள் வீணாகக்கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வரும்போது ஐயா கூட்டோடு நான் ஒரு இடைக்கு 2 யோசித்து தான் வருவேன். ஏனென்றால் இந்த நாட்களில் நான் அலுவலகத்தில் இருப்பேன் என்றால் ஏதாவது ஒரு விதத்தில் புத்தகத்தை எழுதி கொண்டிருப்பேன். ஆனால் இந்த இடத்துக்கு நான் வருவதனால் என்னை பிடித்த என் எஜமானுக்கு நான் லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும். அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்கு நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எதுவும் வீணாகிவிடக் கூடாது என்பது என்னுடைய வாயின் வார்த்தைகள் அல்ல, என் இருதயத்தின் துடிப்பு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். அந்த இதய துடிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நான் ஓடுறதும் ஓடிக்கொண்டிருக்கிறதும் வீணாகிவிடக்கூடாது. இது பவுலுடைய இருதய துடிப்பு, இருதயத்தின் வாஞ்சை, இருதயத்தின் தாகம், இருதயத்தின் ஏக்கம். ஏனென்றால் அவன் சந்திப்பு நேரடி. ஆண்டவரை நேரடியாய் சந்தித்த அனுபவம் உள்ள ஒரு ஊழியக்காரர் மட்டும்தான் தேவனுடைய இருதய துடிப்பை சரியாய் கவனிக்க முடியும். நான்காவது அவருடைய இருதய துடிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது 29வது வசனத்தை நாம் பார்க்கிற போது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனை பிடிக்கப்பட்டவன 28, எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். ஆமென். அப்ப அவனுக்கு அடுத்த பார்வை, அடுத்த அர்ப்பணிப்பு என்னன்னா, தன் கையில் கொடுக்கப்பட்ட மண்ணாங்கட்டியையும் மகிமையான பாத்திரமா உருவாக்குற தரிசனம் அவன்கிட்ட இருக்கும். தேவனால் பிடிக்கப்பட்டவனுக்கு என்ன தரிசனத்துக்கு வியூ இருக்குன்னா, மண்ணாங்கட்டி என் கையில் கொடுத்தாலும் அந்த மகிமையான பாத்திரமாய் உருவாக்குவதற்கு ஒரு தரிசனம் இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்து ஒருவருக்குள் உருவாவது,
கலாத்தியர் 4:19 படி கிறிஸ்துவர்களுக்கு தேர்னவாய் நிறுத்துவது. கொலோசியர் 1:28 படி கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வது. ரோமர் 8:29 படி கிறிஸ்துவை நோக்கி வளர்வது. எபேசியர் 4:12 படி சாதாரணமான காரியம் அல்ல. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவன் அழகான உருவாக்குறதை பார்க்கிறோம். தனக்கு பின்னாடி வருகிற ஆட்களை அவன் பார்க்கிறான். அப்போ இன்றைக்கு சபைகளில் என்ன விஷயம் தெரியுமா? பிரசங்கங்கள் இருக்கிறது, ஆனால் நல்ல போதகம் இல்லை. ஆண்டவராய் இருக்கிற இயேசு, எனக்கு அறிந்த வேத அறிவில் சொல்லுகிறேன், ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சீசர்கள் மத்தியில் போதகம் பண்ணினார், வெளியிலே பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு யூடியூபில் வரக்கூடிய அநேக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் அது உபதேசமாக இல்லை. 90% பிரசங்கத்தை கவனித்து விட்டு பெருமூச்சோடு சொல்லுகிறேன், பாரத்தோடு சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன். அவைகளாம் பிரசங்கமாக இருக்கிறது, சபைக்கு கொடுக்கிற போதகமாக இல்லை. உத்த குதிரைகளாய் மாற்ற வேண்டிய, பராக்கிரமசாலிகளாய் மாற்ற வேண்டிய, எதிரிகளை துரத்துகிறதுக்கு வல்லமை பெற்ற மகிமையான பாத்திரங்களை உருவாக்குவதற்கு பதிலாய் கர்த்தனை தொடுகிறார், கர்த்தனை தேற்றுகிறார், அணைக்கிறார். இது வேண்டான்னு சொல்லல, ஆனா இது சபையின் செய்தி அல்ல. என்ன சத்தமே வரல? ஹலோ, எப்போதும் நீங்க கைதட்டுன்னு நான் பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. அங்க இருக்கிற கைதட்டுனா போதும். அவரு கைதட்டு போகும்போது வண்டியில் போயிட்டே இருப்பாடே, நான் சொன்னது நீ சொன்னியாடான்னு கேட்பாரு. அவர்கிட்ட அடி வாங்க நான் தயாராக இல்லை. அவர் வாயில போட சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு கவலையே கிடையாது. தோத்துறோம். அல்லேலூயா. ஏனென்றால் 10 வருஷமான விசுவாசிக்கு இன்னும் 10 வருஷம் ஆச்சு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இன்னும் சூசனை சொல்ல தெரியல. புரியலையே? ஏன்? உள்ள எந்த விதமான பயிற்சிகள் இல்லை. பயிற்சிகள் வேண்டும். ஒரு சபை உருவாக வேண்டுமானால், கிறிஸ்துவின் சாயல் அவனுக்குள் வர வேண்டுமானால், அவனை தேர்ந்தவனாக நிறுத்த வேண்டுமானால், அவர் கண்டிப்பாக ஒரு போதகராக இருக்க வேண்டும். மேய்ப்பரும் போதகரும் என்ற அழைப்பை இணைத்து பவுல் எழுதியிருக்கிறார். எத்தனை சபையில் பிளாக் போர்டு இருக்குன்னு கேளுங்க. சரி, ஸ்கிரீன் அங்கே இருக்குன்னு கேளுங்க. இந்த கிச்சல புதன்கிழமை பைபிள் ஸ்டடி 3 பேர் இருப்பாங்க. பாஸ்டர்மா. சிலவங்க சிரிக்கிறாங்க, புரியுது. இப்ப அது கூட இல்லை, ஐயா சொல்றாங்க, அது கூட இல்லை. இந்த வருஷம் உங்க சபையை உருவாக்குவதற்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கிறது? சபை மக்களை வளர்வதற்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் வைத்திருக்கிறது? வெளியில் இருக்கிற மக்களை உள்ளே கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் பண்றீங்க. பிரபலமான ஊழியக்காரரை கூப்பிட வேண்டும், வால்போஸ்ட் அடிக்க வேண்டும், நோட்டீஸ் அடிக்க வேண்டும், எல்லாம் என்ன இருக்குது? ஏற்கனவே உள்ள வந்து 5 வருஷம் குட்டி போட்டு நடிக்கிட்டு கிடக்கிறான, அவனை வளர்க்கறதுக்கு என்ன ஐடியா? அவன் எழும்பினால், ஒருவர் சொல்லுகிறார், ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்லுகிறார், ஒருவருக்கு நெருங்கிய தொடர்புகள் 80 பேர் இருப்பாங்களாம். அப்ப ஒருவருக்கு 80 பேர் தொடர்பு இருக்கிறது என்றால், அவன் பயிற்றுவிக்கப்பட்டால், சரியான விதத்தில் பயிற்றுவிக்கப்பட்டு பழக்கவிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டால், கண்டிப்பா ஒரு வருஷத்துல ஒரு ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வந்தா சபை அடுத்த வருஷம் ரெட்டிப்பா இருக்கணும்ல. கடந்த வருஷம் நான் பாஸ்டர்ஸ் மீட் இப்போ நிறைய இடத்துல சொன்னது, சொந்தங்களை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற ஒரு ஸ்கிரீனை கொண்டு போனேன், ஒரு தலைப்பை கொண்டு போனேன். சொந்தங்களை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இப்போ வெளியில் துண்டு பிரதி கொடுத்தா திட்டுவான், அடிப்பான், போலீஸ் கூட்டிகிட்டு போவான். மாமன், மச்சான், சித்தப்பான், பெரியப்பா, அண்ணனார், மாமனார், நாத்தனார், மாமினார், அந்த நார்கள்ட்ட போனால் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்களா? அவங்கள முதல்ல பிடிச்சு கொண்டாயா சர்ச்சுக்கு, அவங்கள பிடிச்சி சர்ச்சு கொண்டு வா. நிறைய சபைகள் சொன்னாங்க, பாஸ்டர் தடவை 15 பேர் உள்ள வந்திருக்காங்க, பாஸ்டர் நிறைய உள்ள வந்திருக்காங்க. ஏனென்றால் சபையின் மக்கள் உருவாக்கப்பட்டால், கர்த்தர் வணைந்து கொள்ள வணைக்கப்பட்டால் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆமென். உருவாகாம எப்படி உபயோகப்படுத்த முடியும்? ஏனென்றால் நம்முடைய செய்தி, ஆரம்ப கால செய்தி நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்த்தது. இப்போல செய்தியெல்லாம் பொழுதுபோக்குறது. அது பழுது பார்த்த செய்தி, இது பொழுதுபோக்குற செய்தி. அன்றைய செய்தியெல்லாம் ஒரு மனிதனை உணர்த்தி, உயிர்ப்பித்து, உருவாக்கி உபயோகப்படுத்துவதற்கு காரணமாக இருந்துச்சு. வசனம் உணர்த்தியது, உயிர்ப்பித்தது, உருவாக்கியது, உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு அது இல்லை. பாஸ்டர் சொன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பாஸ்டர் சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க.
அப்போ அவன் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க பாஸ்டர், அப்போ பரலோகத்துக்கு வரமாட்டான் பாஸ்டர். அவன் சர்ச்சுக்கு சத்தியம் கேட்க வரமாட்டவன் பரலோகத்துக்கு வரமாட்டான் பாஸ்டர். ஹலோ, மனுஷனுக்கு ஒத்து போயிட்டல, மனுஷனுக்கு ஒத்து போயிட்டல. அதனால தான் சபையில் காக்கல. கொஞ்சம் மாற்றி இந்த வருஷத்தில் சபைக்குள்ளே இருக்கிற மக்களை உருவாக்குவதற்கு பக்காவாக பிளான் பண்ணுங்க. அதற்கு பயிற்சி கொடுக்குற ஆத்துமாத பயிற்சி செய்வதற்கு, ஜெபம் பயிற்சி நடப்பதற்கு வல்லமை வரங்கள் தேசத்தில் தேவன் பரிசுத்தவர்களை எழுப்பி வைத்திருக்கிறார். எல்லாம் உங்கள் கையில் இல்லை, எங்கள் கையில் இல்லை. என் சபையை தேவன் விரும்புகிற 5 விதமான ஊழியங்களும் மகிமையான திருச்சபையை உருவாக்குவதற்கான எல்லா வரங்களும் வல்லமைகளும் கிருபை தாதலையும் எனக்கு குத்தக பாட்டம் கொடுக்கல. அநேகர் சேர்ந்தால்தான் மகிமையான திருச்சபை உருவாகும். அது எந்த கிருபை பெற்றிருக்கிறார்களோ அந்த கிருபை பெற்றவர்களை முன்கூட்டியே அழைத்து அவர்களை கொண்டு வந்து சபைக்குள் நீங்கள் பயிற்சிகள் கொடுப்பீங்க. 3 நாட்கள் உட்கார வச்சு, டெஸ்க் போட்டு உட்கார வச்சு, ஒரு 11 மணிக்கு நல்ல டீ பிஸ்கட் கொடுத்து, மதியம் நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல எழுத வச்சு, நல்ல பண்டு கொடுத்தா அங்கே இருந்த ஒரு கூட்ட லீடர்ஷிப் தீமத்தையோ போல நல்ல தலைவர்கள் சபையிலேருந்து எழும்புவாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப விதமானது. யாராவது எழும்பிட்டோன்னா நம்ம பக்கத்தில் ஒரு கடை வச்சுருவோம், வச்சுட்டு போட்டும் பாஸ்டர், பக்கத்தில் கடை வைக்கிறது என்ன பிரச்சனை? ஒரு ஆலமரத்தில் ஒரு கழுகு, ஒரு சாதாரண பறவை வந்து ஆலம்பழத்தை சாப்பிடுது, எங்கே போய் எச்சம் போடுது, அங்கே ஒரு ஆலமரம் வருது, வரட்டுமே. வர பார்த்தீங்கன்னா சத்தமே வரல, வரமாட்டேங்குது. சபைக்கு மேலே கவனம் செலுத்துங்க பாஸ்டர், சாதாரணமானதல்ல. சபை கிறிஸ்துவினுடைய மனவாட்டி. ஆண்டவர் விரும்புகிறபடி சபையை உருவாக்கும் போது சபைக்குள் இருந்து மக்கள் எழும்பி ஊழியம் செஞ்சாங்கன்னா, பாஸ்டர் எங்கிட்ட கேட்பாங்க, சபை எப்படி பாஸ்டர் வளர்ந்துச்சு? நான் இல்லைங்க, நாங்கள் சில எங்கள் வெளியில் போகிறேன், பல நூற்றுக்கணக்கான கிளை சபைகள் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஊழியம் செய்கிற மக்கள் இருக்காங்க, எல்லாம் வேலைக்கு போகிறான். கம்பெனியில் கணவன் மனைவியும் 6:30 மணிக்கு வேலை முடியும், 7 மணிக்கு ஒரு காட்டேஜ் மீட்டிங் நடத்துவான், 8:30 மணிக்கு வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருவான். அவனுக்கு தெரியும் எங்கள் பட்டணத்தை எப்படி நாங்கள் சந்திச்சாகணும். அவனுக்கு அந்த வேகம் இருக்கிறது, தாகம் இருக்கிறது, அர்ப்பணிப்பிற்கு நெருப்பு எரியுது. என் காலத்தை பட்டணத்தை மறுபத்தை நான் பார்க்கணும். சபைக்கு 50 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் எழும்பினால் 10 இடத்துல வீட்டு கூட்டம் நடத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில் இதை கொஞ்சம் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை தரணும். நல்ல கரங்களை வெட்டி ஹல்லேலூயா. தம்பி வாசிச்சிருங்க தம்பி, ஆஸ்பன் தம்பி. ஹல்லேலூயா. பாரக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவாய் ஜெய கோடி ஆலே கட்டும் இயேசுவின் திருநாமம் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி. கரங்களை தட்டி பாரக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவை ஜெய கோடி. கரங்களை தட்டி பாடலாமா? கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஏழும் பட்டும் கிதியோனின் சேனைகள் ஹல்லேலூயா. மூலங்கட்டும் இயேசுதான் வழி என்று ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஆமென் ஆமென். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். நம்மிடமிருந்து மறைந்து போன அண்ணன் எபல் ஜபசிங் ஒரு முறை என் வீட்டுக்கு வந்திருந்தார். ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த அந்த தெய்வ மனிதன் என்னை பார்த்து கையை பிடிச்சு சொன்னார், தம்பி, அப்போது நான் ஊழியத்தின் ஆரம்பம், அனுபவம் பழக்கப்படாதவன், தேசத்திற்கு அறிமுகம் இல்லாதவன். என்ன கருத்து பண்ண, தம்பி, என்னோடய காலங்கள் கொஞ்சம் நாட்கள் இருக்கும், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இருதயத்தில் ஒரு துடிப்பு இருக்கிறது. 2020ஆம் ஆண்டை நம்ம இந்திய தேசம் தொடும்போது ஒரு கிராமத்தில் 20 குடும்பங்களாக 20 பேராகிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருக்கணும். ஆகவே 2020 அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 20க்குள்ள 2020 ஒரு கிராமத்தில்
ஒரு 20 பேராவது ஆண்டரை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே 20 திட்டம் வச்சுக்க. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் எல்லாம் சொல்லாங்க 2030 இல்லை 2033க்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும், ஒரு எழுப்புதல் அலை வீசும் அப்படின்னு. அப்படி பேசவங்ககிட்ட எனக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், எனக்கு அந்த சந்தோஷம் கொடுக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சு, கள நிலவரம் அப்படி அல்ல. நல்ல கவனிங்க பாஸ்டர், இது இதே துடிப்பேன். சில தரிசனங்கள் வாயோடு நின்று விட்டது, சில தரிசனங்கள் மேடையோடு நின்று விட்டது, சில தரிசனங்கள் பிரசங்கத்தோடு நின்று விட்டது, சில பிரசங்கங்கள் எழுத்தோடு நின்று விட்டது. ஒன்றும் புரியல. என்ன புரிஞ்சுச்சு? சில தரிசனம் சொல்றாங்கல்ல, அங்க சந்திக்க போறோம், இங்க பண்ண போறோம்லாம், வாயோட நின்று விட்டது தரிசனம், பிரசங்கத்தோடு நின்று விட்ட தரிசனம், மேடையோடு நின்று விட்ட தரிசனம், மேகசின்ல எழுதுவதோடு நின்று விட்ட, யூடியூபோட செல்லுது காசை கலெக்ஷன் பண்ணதோடு நின்று விட்ட ஊழியம். உள்ள ஒன்றும் போகலை. நாங்கள் அதை சாதிக்கிறோம், இதை செய்கிறோம் சார், எல்லா மாவட்டத்தில் போயிட்டு வரோங்க சார், உள்ள இன்னும் போகலை சார். வேதனையோடு சொல்கிறேன், எல்லாம் வாயோடு நிற்குது தரிசனம், எழுத்தோடு நிற்குது தரிசனம், பிரசங்க பீடத்தோடு நிற்குது தரிசனம். இது என்றைக்கு உயிர் பெறும்னு எனக்கு தெரியலை. தரிசனம் அப்படி நின்று விடாதபடிக்கு சந்திக்கப்படுகிற தரிசனங்களை செய்தால் தேசம் நிச்சயமாக கர்த்தரை ஆடி. இன்றைக்கு இருக்கிற வாய்ப்பு நாளைக்கு இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, சொல்லிக்கொள்ளவே முடியாது. அடுத்ததாக ஐந்தாவது 12 குறிப்பை வேகமாக சொல்லிடுவேன். அடுத்தது ஐந்தாவதாக ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம், 15:21. நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுசேஷத்தை அறிவிக்கும்படி நான் நாடுகிறேன். பவுலுடைய ஒரு பயங்கரமான துடிப்பு என்னன்னா, ஊழியம் இல்லாத இடங்களில் அஸ்திபாரம் போடுவேன். ஆமென். பவுலுக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு, சிற்ப ஆசாரி. நான் புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் இட்டேன். நல்ல கவனிங்க, யாரும் செய்யாத, யாரும் விரும்பாத, யாரும் ஆதரிக்காத, யாரும் காணிக்க கொடுக்காத புதிய தரிசன ஊழியத்தை அஸ்திபாரம் போட்டீங்கன்னா நீங்க கர்த்தரால் பிடிக்கப்பட்டிருக்கீங்க. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவதாசிகள் மத்தியில் எங்களுக்கு 3 திருச்சபைகள் மகாராஷ்டிராவில் உண்டு. அந்த ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு கொடுக்கப்பட பாஸ்டர் இவங்கெல்லாம் அவ ஈஸியாக வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். கர்த்தர் சொன்னார் இது நடக்கும். இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினால எங்களுக்கு 3 ஆலயங்கள் தேவதாசிகள் மத்தியில் உண்டு. சிக்கி பௌத்தர் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அண்ணே நம்ம திபெத்திலலாம் கிறிஸ்துவை கொண்டு போக முடியாது, ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்ன வாய்ப்பு தம்பின்னு? 30 பிள்ளைகள், திபெத்திய பிள்ளைகளை நாங்கள் டியூஷன் பண்ணுறோம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லை. நான் சொன்னேன், நான் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம். 30 பிள்ளைகளுக்கு மாதம் 3000 ரூபா, 90,000 சர்ச்சுக்கு அக்கௌண்ட்லேருந்து போயிட்டுருக்குது. இந்த பிள்ளைகள் வளர்ந்து விட்டாங்க. அந்த பிள்ளைகளை கேட்ட சொல்கிறாங்க, அந்த பிள்ளைகள் சொல்லுது, கண்டிப்பாக என் தலைமுறையில் அந்த தேசத்துக்குள் கிறிஸ்துவை கொண்டு போகும். நமக்கு அது தூர்வ பார்வை மங்கி போச்சுல்ல, தூர பார்வை மங்கி போச்சுல்ல. பல இடங்களுக்கு முன்பு எங்களுக்கு இதே போல் சின்ன ஒரு ஆலயம் 1200 ஸ்கொயர் ஃபீட் சாந்தி நகர் என்கிற பகுதியில். இப்போ நம்ம ஐயா வந்த இடம் பெரிய இடம். அந்த இடத்துக்கு போகும்போது நாங்கள் மிஷனரி தாங்கினோம். பீல் மக்கள் மத்தியில், குஜராத் மத்தியில். அப்போ எங்கள் சலித்தெல்லாம் ஒழுகும். அப்போ ஒரு ஊழியர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது மழை ஒழுகுது. அவர் என்ன பார்த்து கேட்டார், தம்பி ஒழுகுதுப்பா, நீ மிஷனரி அனுப்புற, 2வது மிஷனரி சொல்கிறேன்னு. நான் சொன்னேன், இல்லை, ஒரு நாள் காலையில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், என் காதுகளில் ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம்னா, நீ வடக்கை நோக்கி திரும்புன்றார் ஆண்டவர். உபாகமத்தில் வடக்கை நோக்கி திரும்ப. எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. திடீர்னு சொல்கிறாரு, பீல் மக்கள் அப்படின்றாரு, உறவான் மக்கள்ன்றார் அடிக்கடி. அதனால் என்னால் உட்கார முடியல. தேவ சமுத்திரம் போனால் நான் வடக்கை நோக்கி திரும்புகிறேன்னு சொல்லி பண்ணினேன். அவருக்கு நான் அந்த நிமிடத்தில் கொடுத்தது 1800 ரூபாய். இன்றைக்கு சமீபத்தில் 18 வருடங்களுக்கு பின்பு அவரை நான் சந்தித்த போது அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் சபையில் இப்போ 600 பீல் மக்கள் வர்றாங்க. எங்கள் சபையிலேருந்து 26 முழு நேர ஊழியர்கள் உருவாகி இருக்கிறார்கள். எனக்கு அன்னைக்கு நான் வண்டியில் படுத்தல, நான் டான்ஸ் ஆடலாமான்னு நினச்சேன்.
ஐயா, கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை கொண்டு கிரியை செய்யும்போது இருதயம் துடிக்கியா, துள்ளுயா. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசை நிறைவேறுமா ஏசப்பா? இதே சட்டமன்றத்தில் வேத வாசித்து ஜெபித்து சட்டமன்றம் தொடங்குற காலம் வரணும். பார்லமெண்ட்டில் அந்த நாட்கள் வரணும். ஐயால நடந்து போது நிலப்பட்டவங்க சொஸ்தமாகணும். தட்டுனவங்களை அப்படியே நடப்பதாக, தட்டாதவங்களை விடுவதாக. நமக்கு அது எதிர்பார்ப்பு இல்லை. ஏனென்றால் தேவனுடைய கிரியை என்ன மட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதுவரையும் அஸ்திபாரம் போடாத இடங்கள்ல தேசம் ஆவலாய் காத்திருக்கிறது. அவன் சொன்னான், மக்கோதனை தேசத்தான் வந்து இரவில் பவுலை பார்த்து என் தேசத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. நான் கேட்கிறேன், சென்னையை தள்ளி வெளியில போறதுக்கு கர்த்தர் தரிசனமே கொடுக்க மாட்டாரோ? வெளியில எங்க சொல்ல மாட்டாரோ? இங்கேயே சுத்திட்டே இருந்து சொல்லுவாரா? இங்கேயே நீ சுத்திட்டு இருப்பா, வெளியில எங்க போகாத அப்படி சொல்லுவாரா? பாஸ்டர் கொஞ்சம் யோசிக்க பாஸ்டர். சிலக்கு கோவிப்பீங்க, வெடிகுண்டு வச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் தோத்திரம். கரங்களை வைத்து அல்லேலூயா, பிரைஸ் காட். பவுலுடைய இதய துடிப்பு. அடுத்ததாக அடுத்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அடுத்தது ஆறாவது உங்கள் காரியங்களை பெண்ணை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறு ஒருவனும் இல்லை. அப்படி என்றால் தேவனால் பிடிக்கப்பட்டவர்களுடைய அவங்களுடைய அடையாளம் அடுத்த சந்ததிக்கு மேல ஒரு கண் இருக்கும். அடுத்த சந்ததியை உருவாக்குற ஒரு கண்ணு கண்டிப்பா இருக்கும். ஜஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் மேல நல்லா இருக்கும். நான் சின்ன ஆட்கள் இருந்து நான் உங்களுக்கு டெபினிஷன் பண்ணி காட்டியிருப்பேன். நல்ல டெபினிஷன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நல்லா கவனிங்க. இது முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, இது 3ஆம் தலைமுறை. நல்ல கவனிங்க. மேடையில் 3 பேர் நிற்பதை போல நீங்கள் சற்று கற்பனை பண்ணிக்கொள்ளுதல். இந்த முதல் தலைமுறை சரியான அர்ப்பணிப்பும் கடினமான உழைப்பும் கடினமான பிரயாசமும் இருக்குமானால், இதை பார்க்கிற அடுத்த தலைமுறை இவ்விடம் இருக்கக்கூடிய 100% தியாகம் இவ்விடத்தில் இல்லாவிட்டாலும் 50% தியாகமாவது விட்ட இருக்கும். இந்த தலைமுறை தாண்டி 3வது தலைமுறைக்கு வரும்போது ஒரு 25வது இருக்கும். ஆனால் இந்த தலைமுறையை பார்க்கிற இந்த தலைமுறைக்கு இவர் தரிசனம் இல்லாதவர். இவனுக்கு தரிசனம் இல்லை. அடுத்த தலைமுறை படுத்து கிடக்கும் தலைமுறை. நல்ல கவனிங்கள். நான் சொல்லுகிறேன், திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் மேல் உங்கள் கவனம் போகாமல் இருக்குமானால் அடுத்த சந்ததியை மறந்துடுங்க. அடுத்த சந்ததியை மறந்துடுங்க பாஸ்டர். நான் ஒரே ஒரு முறை ஈகேவுக்கு போனேன். ஒரே ஒரு முறை தான் போனேன். வேற எங்கே என் பாஸ்போர்ட்டில் ஒரே ஒரு சீல் மட்டும்தான். அப்போ நான் போன பொழுது சில இடங்களுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அப்போ ஒரு இடத்துல போனபோது சர்ச் ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அதை கேட்டேன், என்னென்னு. நல்ல பிரபலமான தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பிரசங்கித்த கட்டப்பட்ட ஆலயங்கள். முற்பிதாக்கள் வயதானார்கள். வயதாகி போன போது ஆலயத்துக்கு வர முடியாமல் வீட்டில் தேங்கி விட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள் இல்லாத நாள் சர்ச்சுக்கு வருகிறதே இல்லை. ஆகவே முற்பிதாக்கள் மகிமை கட்டப்பட்ட ஆலயங்கள், அங்கு வாட்டர் பில்லு, எலக்ட்ரிக்கல் பில்லு, டாக்ஸி கட்டுறது பணம் இல்லாமல் இன்னைக்கு இஸ்லாமியருடைய ஆராதனை தலமாகவும் குருத்துவராகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிற அப்படின்னா ஒரே ஒரு சண்டை தான் நாங்கள் இல்லை. அன்னைக்கு பார்த்தபோது ஒருவன் பேன் அப்படினோம், கோ டு த சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊழியக்காரர்கள் லண்டன் பட்டணத்தின் சிட்டியில் பிடித்து கொண்டிருக்கிற காட்சியை நான் பார்த்தேன். கோ டு த சர்ச். இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை சுமந்து வந்த தேசம். அடுத்த தலைமுறையை குறித்து கவனம் செலுத்தாததினால், அடுத்த தலைமுறை சபை ஆலயத்துக்கு வராதனால் ஆலயங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது. இந்தியாவில் வரதுக்கு நிறைய நாட்கள் ஆகாதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு அநேக சபைகளே வாலிப தம்பிகள் இல்லை. சிலவங்களுக்கு புரியல. அல்லேலூயா, கரங்களை வைத்து சோத்திரம். நான் இப்போ சமீபத்தில் சென்னையில் ஒரு கூட்டத்தில் போயிருந்தேன். நல்ல கவனி. அப்பா ஐயாவுக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியல. இங்கே இருக்க தகப்பன்மா இருக்குது. ஐயா கிட்ட கலகம் 65க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா உங்களுக்கெல்லாம் நல்ல ஏஜ் இருக்கும், நல்ல வயசு இருக்கும். நல்ல கவனிங்க. 50 வயசுக்கு
60 வயசுக்குள்ள, நீங்கள் கோச்சிக்கூடாது, 50 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள ஒரு தரிசனத்தோடு தேவனால் தேசமெங்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள ஆட்களை ஒரு 10 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பாட்டுக்காரங்களா இருக்காங்க, எல்லாம் பாட்டுக்காரங்களா இருக்காங்க. புரியல, புரியாமலே இருக்கட்டும், போங்க. ஹலோ, சுந்தரையா, சாம் சுந்தரையா, சீவனையெல்லாம் டான்ஸ் ஆடி கூட்டத்தை சேர்க்கல, சத்தியம் சொல்லி கூட்டத்தை சேர்த்தாங்க. ஆனா அந்த இல்ல இல்ல இங்க இருக்கிற எத்தனை எழும்ப போறீங்க? ஆண்டோட ஒரு இதய துடிப்பு நிறைய இருக்குது. நான் அதை பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், கொண்டு வரணும்னு டைம் இல்லை, உங்களுக்கு கொடுத்துருப்பேன். எத்தனை எழும்ப போறீங்க? இந்த கான்செப்டை விட்டுட்டு வெளியே வந்து நான் என் சபைக்கு மட்டுமல்ல தேசத்துக்கு நான் பயன்படணும். என் சபை வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, என் அபிஷேகம் தேசத்தின் மறுரூபத்திற்கு, எல்லா சபையும் வளர்வதற்கு, எல்லா சபையின் பெருக்கத்தை உண்டாக்குவதற்கு, தேசத்தின் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நான் ஒரு தரிசனம் உள்ளவனாய் நான் எழும்ப போகிறேன். அர்ப்பணித்தால், ஆண்டுடைய இருதய துடிப்பை சுமந்தால், தேசம் எங்க கர்த்தர் கொண்டு சென்று உங்களை பயன்படுத்துவதற்கு தேவன் ஆயத்தம். அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 1400 கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு முன்ன வந்துட்டாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அடுத்த நிலைமை கொண்டு போறதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். உங்களை நான் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்த தலைமுறை மேல் கவனம் உள்ளவன். ஆமென். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார். அடுத்த சந்ததியை எழுப்பவும் தொடங்கினார். 4:17 பிரசங்கிக்க தொடங்கினார். 4:19 அடுத்த சீசனை உருவாக்க ஆரம்பித்தார். ஊழியத்தின் துவக்கத்திலேயே அடுத்த ஜெனரேஷனுக்கு மேல அவரை கண்ணு போயிட்டு. ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கு? இந்த சூழ்நிலை பாருங்க, எப்படிலாம் இருக்கு. சில வாலிப பையங்களோட ட்ரெஸ் கோட், வாலிப பிள்ளைகளோட ட்ரெஸ் கோட், அவங்க அணிந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களை பார்க்கிற கேர் கட்டிங் எல்லாமே மாறிட்டு இருக்குது. சபை கண்டிப்பதில்லை, சபை கடிந்து கொள்வதில்லை, சபை திருத்துவதில்லை, சபை ஒழுங்குபடுத்துவதில்லை, சபை சொல்லிக் கொடுப்பதில்லை. ஏன் தெரியுமா? பயம் வந்துட மாட்டா. ஐயா சொல்ல வேண்டிய செயல் சொல்லணுயா, சத்தமே வரமாட்டேங்குது. சொல்ல வேண்டிய சொல்லணுயா. தகப்பன் மாதிரி சொல்லுவீங்க, தகப்பன் மாதிரி. நாங்கள் சபைக்கு நான் பேசுறேன், நான் கண்டிப்பா சொல்லுவேன், நான் உன்னுடைய அப்பன், நாட்ட பாஸ்டர், நான் பிள்ளை உன்னை சுசேஷத்தில் உன்னை பெற்றேன், நான் உனக்கு நான் சொல்லுவேன், உன்னை அடிப்பேன், உன்னை திட்டுவேன், உன்னை ஏசுவேன், உன்னை கரெக்ட் பண்ணுவேன், உன்னை சரிப்படுத்துவேன், ஒழுங்குபடுத்துவேன். அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இல்லைடா வராத, நம்ம சொல்லணும் பாஸ்டர். சத்தமே வரல. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசீலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசீலாகியமே. நல்ல கரங்களை தட்டி தான் பாடலாமே. சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. தேங்க்யூ தம்பி. ஒரு 3 வருடம் நான் உடல்நிலை சரியில்லாத ஐயா அங்கே சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க, கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு வந்தாங்க. அது சத்தோடைய நேரடி தாக்கம் கர்த்தரும் அனுமதித்திருந்தார். 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஒரு தம்பி எனக்கு கால் பண்ணி, பாஸ்டர் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நான் ஒழுங்கு பண்ணுறேன், நீங்கள் அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண வரணும் அப்படின்னு. எங்களுக்கு எங்கள் தகப்பன பிரக்மன் சப்பா சொல்லிக் கொடுத்த பாடங்கள்லாம் எங்களுக்கு உட்காந்து மைக்கு பேச கிடையாது, அவருக்கு வாழ்க்கை எனக்கு ஒரு பாடம். ஒருவர் பேசுவதனால் சொல்லிக் கொடுக்கும் அறிவுரையை விட அவர் வாழ்வதின் வாழ்க்கையை பார்ப்பதனால் சொல்லிக் கொடுக்கும் காரியம் பயங்கரமாக இருக்கும். சொல்லிக் கொடுக்கிறது மாறலாம், வாழ்வது மாறாது. ஆண்டவர் பல காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் பந்தையை விட்டு எழும்பி சீலை இடுப்பிலே கட்டிக்கொண்டு கால்கள் கழுவினதை யாரும் மறக்க முடியாது. அது அவர் சொன்னது, இது அவர் செய்தது. சொன்னது வேற, செய்தது வேற. அப்போது தம்பி எங்கே வைக்க போறீங்க சொன்னார். பாஸ்டர் 600 பேர் வருவாங்க. தம்பி நீ யார பாஸ்டர், எந்த சபை உங்கள் பாஸ்டர் வச்சு பேச சொல்லு. அண்ணே முதல்ல வர்றவங்களுக்கு ஒரு பேகு ஒரு 200 ரூபா,
கொடுப்பேன், மதியம் ஒரு சாப்பாடு கொடுப்பேன். பாருங்கள், 10 மணிக்கு முன்னாடி எங்கள் சபை நான் போட்டுக்கிறது கல்யாண மண்டபம் நிரம்புதா இல்லையான்னு பார்த்தாங்க. நான் உடனே ஃபோனை கட் பண்ணேன். திரும்ப என்னை கூப்பிட்டா, ஏன்னு தம்பி அப்படி 1 பஸ் பேருக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் 200 ரூபாய்க்கு வாங்குறவருக்கு பிரசங்கம் பண்ண நான் வரல பாஸ்டர் தம்பி. பாஸ்டர், நீங்கள் ஆண்டவரை நம்பலாம், தேவன் உங்களை நம்ப முடியுமா? நான் தேவனை நம்பலாம், தேவன் என்னை நம்ப முடியுமா? நான் ஆண்டவரை தான் நம்புறேன், ரைட், ஓகே, நம்ப முடியுமா? ஒரு ஊழியர் கூட்டத்திற்கு இதெல்லாம் பிரிண்டிங் பண்ணி உங்களை கூப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குல்ல, விலைக்கு போயிட்டல. அதனால் போகும்போது ஒரு டேகு கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் கழுத்தையும் போட்டு அனுப்ப போகிறேன், நாட் ஃபார் சேல். இவர்கள் விற்பனைக்கல்ல. புரியாத? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக மாற்றம் வரும். மாற்றம் வந்தால் மர்மம் வரும். அது தோத்துறோம். அல்லேலூயா. பாஸ்டர், இதில் விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க பாஸ்டர், உங்கள் காலை காட்டுங்க, தொட்டு கேட்குறேன் ப்ளீஸ் பாஸ்டர், இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க பாஸ்டர், நம்ம காலத்தில் இயேசுவை சந்திப்போம் பாஸ்டர், பாருங்க, இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க பாஸ்டர். ஏதாவது கொடுப்பாங்கன்னு போகாதீங்க பாஸ்டர். உங்களை கூர்மையாக்குகிற, உங்களை தெளிவாக்குகிற, உங்களை ஓட வைக்கிற, உங்களை துரிதப்படுத்துகிற, உங்களை வேகப்படுத்துகிற, உங்களை அனலாக்குகிற, உங்களை அக்கினி ஆக்கிற இடத்துக்கு போ. அக்கினி ஆக்கிற இடத்துக்கு போ. நீ கொழுந்து விட்டு எறிவ. அணைக்கிற இடத்துக்கு போகாத. என்ன சத்தமே வரல. கர்த்தர் தோத்துறான். அல்லேலூயா. இல்லை, மாற்ற வரும் நான் நம்புறேன், மாற்ற வரும் நான் நம்புறேன், மாற்ற வரும் நம்புறேன். என் நாவை என் தேவன் அப்படி ஆயுதமாய் பயன்படுத்துகிறார். என் நாவை என் தேவன் அப்படி ஆயுதமாய் பயன்படுத்துகிறார். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் நாவு தேவனுக்கு ஆயுதமாய் மாறுவதாக. அடுத்தது ஏழாவது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். தேவனால் பிடிக்கப்பட்டதற்கான 7வது அடையாளம். 7வது அடையாளம் ஊழியக்காரர்களா? அதிகமாய் பிரயாசப்பட்டவன். ஆமென். தேவனால் பிடிக்கப்பட்டவன் என்பதற்கான 7வது அடையாளம் கடினமான பிரயாசம். கடினமான பிரயாசம் ஒருவர்கிட்ட இருக்குன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். கர்த்தர் அவரை சந்திச்சிருக்காரு, தேவன் அவனை தொட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு காலை எழுப்பி புறப்படு. எங்கள் மனைவி கேட்டாங்க, எப்பா பார்த்தெல்லாம் போங்கப்பா, ரொம்ப நேரத்துக்கெல்லாம் பேசிங்க, முந்தின எங்கே போய் ஞானமாக போங்க அப்படின்னு. ஏம்மா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான்மா ஓட முடியும், சத்து போனால் ஓட முடியாது இல்லைம்மா. என்ன நம்பி என்ன கொடுத்துக்காரு தெரியுமா? தேசமெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாரு. நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுமா? பிரயாசப்படுகிற ஒரு வாஞ்சை, அது ஒரு பெரிய அடையாளம், ஒரு கிரேட் ஒரு எவிடன்ஸ். என்னன்னா, கடுமையாக பிரயாசப்படுவாங்க, கடுமையாக பிரயாசப்படுவாங்க. சில பரிசுத்தவான்களுடைய பயணங்கள் நான் கவனிச்சுக்கிறேன். அப்போஸ்தல அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அதிக பிரயாணங்கள், அதிக பிரயாணங்கள். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான பிரயாசம் இருக்கும். எல்லா சபைக்கு இருக்கிற மக்களுக்கு 6 நாள் வேலை, 1 நாள் ரெஸ்ட்டு. நமக்கு 1 நாள் வேலை, 6 நாள் ரெஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோவில் இருக்கிறவன், விக்கிரகத்தை வச்சிருக்கிறவன் 4 மணிக்கு எந்திரிச்சு மணி அடிக்கிறான். இவன் 4 மணிக்கு நல்லா தூங்குறான். அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்த்து கிடைக்கிற தசோபாகத்தை வாங்கிட்டு சபை மக்களுக்காக ஜெபிக்காம நல்லா தூங்கிட்டு, ஐயா இப்போது ஜெபத்தில் இருக்கிறார். அவன் 4 மணிக்கு கிளம்புறான். ஒரு காலத்தில் முழங்காலில் கட்டினார்கள் ஊழியம், இன்னைக்கு திறமையில கட்டுறாங்க. அதான் வித்தியாசம். அன்னைக்கு முழங்காலில் தரிசனம் பெற்றார்கள், இன்றைக்கு எல்லாமே செராக்ஸ் காப்பி தான். எந்த தரிசனம் மக்களால் பாராட்டப்படுகிறதோ அதை காப்பி அடிக்கிறாங்க. பக்கத்தில் டீ கிடைச்சா நல்லா ஓடிச்சு வச்சுக்க, பக்கத்தில் இருந்த கடை வைப்பான்.
அதிகமான பிரயாசம் நல்ல ஒரு அடையாளம். நல்ல கரங்களை வைத்து ஆமென்னு சொல்லுவோமா? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா சபை மக்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா போடு நிறைய இடங்கள் சபை மக்கள் போனால் கட்டவிழ்க்கும் ஜபம், எல்லாம் அவளுக்கு ஜபம். அங்கே போய் பார்த்தா லட்சுமியும் தாட்சியாயினியும் முருகனும் அவனெல்லாம் போய் நிற்பான்னு பார்த்தா எஸ்தரும் எப்சிபாவும் பீடாவும் போய் நிற்குது கட்டுடைக்கிற இடத்துல. சிலவங்களுக்கு புரியலை. அதுக்கு நான் ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஆட்கள் பெரிய வால் போஸ்ட் ஒட்டிட்டு இருக்காங்க. சென்னை படத்தில் யார் கட்டவிழுக்கிற இடத்துல எஸ்தரும் பீலாவும் எப்சிபாவும் பீட்டரும் வேதமாணிக்கமும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சபை மக்கள் இன்னும் விடுதலையாக்கப்படவில்லை. சபைக்குள் இருக்கிறார்கள். ஊக்கமான ஜபம் இல்லை, உத்தரவாதமான ஜபம் இல்லை, உண்மையான ஜபம் இல்லை, ஜபத்தில் நடத்தவில்லை, ஜபத்தில் பயிற்றுவிக்கவில்லை, ஜபத்தில் பழக்க வைக்கவில்லை. ஆகவே சபை மக்கள் விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் தந்தை அவளோட கூட்டத்தில் நான் போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாலின்றி ஆடுது, அசுத்தாவி பிடிச்சது, வாலின்றி ஆடுது, வாலிண்டியர்ஸ். சபை மக்களை கண்டுபிடிங்க பாஸ்டர். அவங்க தரிசனத்தை நிப்பாட்டுங்க. ஞானஸ்தானம் எடுத்த போது ஞானஸ்தானம் கொடுத்த அனினியாவுக்கும் தெரிஞ்சிச்சு, ஞானஸ்தானம் எடுத்த பவுலுக்கும் தெரிஞ்சிச்சு கர்த்தர் என்ன கொண்டு என்ன செய்ய போறாருன்னு. ஆனால் ஞானஸ்தானம் கொடுத்த நமக்கும் தெரிய மாட்டேங்குது, ஞானஸ்தானம் எடுத்தவனுக்கும் என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது. நான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு நாள் ராத்திரி வேலை சிலவங்க சொல்லுவாங்க, நான் யோர்தான் நதியில் போய் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஒரு லெட்டர் கிட்ட போட்டிருந்தார், யோர்தான் நதியில் போய் ஞானஸ்தானம் எடுத்தாராம். ஐயா உங்கள் கையில் தான் ஞானஸ்தானம் எடுப்பேன்னு. நான் சொன்னேன், இந்த இதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர். இல்லை அண்ணே கண்டிப்பாக பண்ண சொன்னேன். அண்ணே வரிசையாக வச்சுட்டு எல்லாருக்கும் முக்கி விட்டுருங்க, இது நம்ம கையில் நடக்காது. நான் சொன்னேன், ஒவ்வொரு ஆளுக்கும் நல்ல ஜெபம் பண்ணி அர்ப்பணிச்சு. ஏனென்றால் நிறைய எஃப்ஐஆர் இருக்கு பரலோகத்தில் சிலவங்களுக்கு மேலே. அவன் ஜாதிக்கு சாகலை, அவனே வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பரலோகம் பார்த்து எஃப்ஐஆர் போடுறா. நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் இருக்கு. மேலே வாங்க வாங்க மேலே வாங்க, அடியும் குத்தும் கிடைக்கும். அவன் சாகலை இன்னும், ஆனால் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து முக்கி விட்டாச்சு. ஆனால் சுப்பிரமணி பீட்டரா மாறிட்டான். ஆனால் பழைய சுப்பிரமணி மாறலைங்க, பேர் தாங்க மாறிச்சுங்க. ஆமாங்க, பன்னிக்குட்டிய தண்ணியில் முக்குனா ஆட்டுக்குட்டியா மாறாது. சிலவங்களுக்கு புரியுது. கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க சார், மக்களை உருவாக்குங்க, கடுமையாக பிரயாசப்படுங்க, கடுமையாக பிரயாசப்படுங்க, கடுமையாக பிரயாசப்படுங்க. சபை மக்களை தரிசனத்தோடு இணைங்க, ஜெபத்தின் கூட்டாளியாக மாறுங்க. அவங்க உழைங்க, நீங்கள் சேர்ந்து உழைங்க, பிரயாசப்படுங்க, ஸ்டெப்படுங்க, வீட்டுக்கு கூட நடந்துங்க. இன்னைக்கு தெரியுமா, சென்னையில் வருகிற செய்தி நிறைய இடங்களில் வீடு விசிட்டிங்கே கிடையாது. நான் எல்லாரையும் சொல்லலை, ஆனால் வாய்ப்பு இருந்தால் போகணும்ல. தேவையுள்ள மக்களை சந்திக்கணுமா இல்லையா? சென்னையில் எனக்கு கிடைச்ச சொல்லு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு நேர 7 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு நான் வீடுகள் தோறும் பிரயோஜனம் மாற்ற வேண்டிய பேசுறேன்னு சொன்னால் பவுல் அப்போஸ்தலன் 20:20 பிரயோஜனம் மறைக்கலை. இன்னைக்கு நிலைமை எல்லாம் மாறிட்டு, சூழ்நிலை எல்லாம் மாறிட்டு, கடினமாக உழைப்பதற்கு அர்ப்பணிப்பு இல்லை, கடினமாக உழைப்பதற்கு மன விருப்பங்கள் இல்லை. ஆகவே தான் சபை மக்கள் எப்படி இருக்கிறாங்க, சபை மங்கி கிடக்குது. இது மாறணும். கடினமான பிரயாசம். 7வது வேகமா, 8வது அல்லேலூயா. 8வது சத்துரு அடைத்து வைத்திருக்கிற எல்கைக்குள்ளும் துணிகரமாய் நுழைந்து ஆத்துமாக்களை கொண்டு வருவான். 8வது அடையாளம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதாவது பிலிப்பு பட்டணத்தில், அதாவது உங்களுக்கெல்லாம் வேதத்தை நல்ல விற்பனராக இருக்கிறீங்க. ஆனால் தெசலோனிக்கே சபையில் 3 வாரம் பிரசங்கித்த போது பவுல் அப்போஸ்தலன் ஒரு திருச்சபை உருவாயிற்று. ஆனால் பிலிப்பு பட்டணத்தில் போன போது என்னாச்சு தெரியுமா? அங்கே எல்லா சபை ஆரம்பிக்க முடியவில்லை. அங்கே ஒரு பெரிய ஒரு பயங்கர பூட்டு தொங்கிச்சது. ஆனால் சத்துரு அடைத்து வைத்த பூட்டி வைத்த எல்கைக்குள்ளும் துணிகரமாய் போய் சபையை ஸ்தாபித்த அபிஷேகம் பவுல்ட்ட இருந்துச்சு. அப்படி என்றால் தேவன் அழைக்கப்பட்டவர்கள் சத்துரு பூட்டி வைத்த எல்கைக்குள்ளும் துணிகரமாய் போய் அங்கு தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற அபிஷேகத்தை பெற்றிருப்பார்கள். அது நல்ல அடையாளம். நல்ல சத்தமா சொல்லுவோமா? நல்ல அடையாளம்.
ஆமென். எந்த எல்கைக்குள்ள ஊடுருவி போவாங்க. அவங்க கையில் இருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வருவதில் அவங்க கவனமாய் இருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களில் பிசாசின் சிங்காசனம் இருந்த இடம், பிசாசின் பலிபீடம் இருந்த இடம், பிசாசின் பலிபீடம் சிங்காசனம், பிசாசின் மறைவிடம், பிசாசின் ஒளிப்பிடம், பிசாசின் பதுங்கு குழிகள், பிசாசின் பதுங்கு குழிகள் இருந்த இடத்துக்குள்ளே போய் அடிச்சு தூக்கிட்டு வந்து நம்ம மக்கள் சபையை ஸ்தாபிச்ச மாதிரி. அதான் நம்ம மேல வச்சிருக்கிற அபிஷேகம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அங்க போக வாய்ப்பில்லை, இங்க போனா வாய்ப்பில்லை. இல்லை பாஸ்டர், நம்ம இருக்கிற கர்த்தரை பிடிக்கப்பட்டால் சத்துருடைய எந்த எல்கைக்குள்ளும் ஊடுருவி போகும் அபிஷேகம் நம்ம மேலே வைக்க நம்புறவங்க கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுது. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன். அல்லேலூயா. அடுத்தது அவன்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு காரியம், ஒன்பதாவது காரியம் அசையாதவர்களையும் அசைக்கும் அபிஷேகம் தேவனால் பிடிக்கப்பட்டவன்ட இருக்கும். அசையாதவர்களையும் அசைய வைக்கும் அபிஷேகம் அவனிடத்தில் இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு எளிமையில் 26 அதிகாரத்தை சொல்றாப்புல, நீ கொஞ்சம் குறை என்ன நீ கிறிஸ்தவனாக மாற்றி விட்டாய். ஆதி திருச்சபை ஜெபித்தது 4:29 இடம் அசைந்தது. 16:27 ஜெபித்தது சிறைச்சாலை அசைந்தது. ஏனென்றால் அசையாதவர்களையும் அசைக்கக்கூடியாதவர்களையும் அசைக்கிற அபிஷேகம் நம்ம மேலே இருக்குது. தோத்திரம். சிலவங்களுக்கு தூக்கம் வருது, சிலவங்களுக்கு சாப்பாடு பசி வருது. ஆனால் நம்ம எப்போதும் வயிறு கேட்குற நேரத்தில் சாப்பாடு கொடுத்தா நம்ம ஊழியக்காரன் இருக்க முடியாது. சுகர் பிரச்சனை இருக்குது, சாப்பிடுங்க தப்பில்லை. ஆனால் இதில் எல்லாம் நமக்கு ஒரு பிரதிஷ்டை வேணும். சொல்கிறோம், அசையாதவர்களையும் அசைக்கக்கூடாததையும் அசைக்க வைக்கும் அபிஷேகம் தேவனால் பிடிக்க வேண்டிய கையில் கண்டிப்பாக இருக்கும். சாதாரணமான பந்தி விசாரிப்புக்காரன் பிலிப்பு சமாரியாவுக்கு போற மந்திரவாதி ஒரு உலுக்கு உலுக்கிட்டான் பாருங்க. ஒரு உலுக்கு உலுக்கிட்டான் பாருங்க. பாஸ்டர், உலுக்குற அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்கு பாஸ்டர். ஆமேன் சொன்னவர்களுக்கு அப்படி இருப்பதாக. ஏனென்றால் நம்முடைய அபிஷேகத்தை இன்னும் நமக்கு மதிக்க தெரியவில்லை, அபிஷேகத்தின் மரியாதை தெரியவில்லை, அபிஷேகத்தின் விலை தெரியவில்லை. அபிஷேகத்தின் தரிசனத்தின் அழைப்பின் மரியாதை தெரிஞ்சவங்க தான் ஆமென் சொல்லுவாங்க. என் மேல இருக்கிற அபிஷேகம், ஐ வில் டு பிலீவ், நான் பிலீவ் பண்றேன். என் மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரணம் இல்லை. நான் சொல்லுவேன், ஆண்டவர் என் மேல வச்சுக்கிற அபிஷேகம் சாதாரணமானதில்லை. நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், சபையில சொல்லுவேன், நீங்க சொல்லணும், தேவ சமூகத்தில் என் மேல் வைத்துக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது. சத்ருவை அசைக்கும், இடத்தை அசைக்கும், சிங்காசனத்தை அசைக்கும், சிறைச்சாலை அசைக்கும், பூசாரி அசைக்கும், ராஜாக்கள் அசைக்கும். எலியாவின் மேலிருந்த அந்த ஜெப அபிஷேகம் ஆகாப்ப அசைக்க வைக்குமானா, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அசைக்க வைக்கும். அதை நீங்க நம்பும் போதுதான் நம்ம அபிஷேகம் மகிமையாய் வரும். அல்லேலூயா. அடுத்ததாக அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கும்? 18வது அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரத்துக்குள் வாருங்கள். 24வது வசனம், 25வது வசனம். அவன் என்னதான் தெரியுமா, அவனுக்கு பிரசங்க பீடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பிரசங்க பீடம் சத்தமே வர மாட்டேங்குது. பிரசங்க பீடம் கொஞ்சம் அனல் இருக்கும். அவங்க பேசுற பேச்சு கொஞ்சம் சுடும், எழுதினாலும் சுடும், பேசினாலும் சுடும். சிலவங்க சுட்டதுனால அமைதியா இருக்காங்க. அன்னைக்கு பேதுரு பேசித்த போது 2:37 அப்போஸ்தலர் கொஞ்சம் பேரை சுட்டுச்சு. சுட்டவங்க மணந்துருப்பினாங்க 3000 பேர். அப்ப ஆதி திருச்சபை கவனிங்க, ஆதி திருச்சபை கடினமான உபதேசத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட மக்களை கொண்டதுதான் ஆதி திருச்சபை. ஆமாவா இல்லையா? ஆனா நான் சொல்றேன், ஒரு அனல் கண்டிப்பா இருக்கணும்.
இன்றைக்கு கர்த்தர் உங்களை அனலாக்கி உங்களை அனுப்ப போகிறாரு, நம்ப போகிறார். அல்லேலூயா. 11 வேகமாய். தேவன் உங்களை நம்புகிறவராய் இருப்பார். ஆண்டவர் உங்களை நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் கண்டிப்பாய் இருப்பீர்கள். அப்போ 9:15 நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். தேவன் பவுலை நம்பினார், நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் பவுல் இருந்தார். 12வது கடைசியாக தனித்தன்மை உடையவராய் இருப்பான். மற்றவர்களிடம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு வித்தியாசமான ஒரு தனித்தன்மை அவரிடம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நல்லா கவனிங்க. இங்கே இத்தனை பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சு, நான் எப்போது விசேஷித்தவனாய் மாறுவேன் தெரியுமா? நான் எப்போ டிஃப்ரெண்டாக நான் மாறுவேன் தெரியுமா? என்னை சுற்றி நிற்கிற இவர்களிடம் இல்லாத ஒரு தனித்தன்மை என்னிடத்தில் காணும்போது நான் விசேஷித்தவனாய் மாறுகிறேன். 2, பரலோகம் விரும்புகிற ஒரு காரியத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டால் நான் விசேஷித்தவனாய் மாறுகிறேன். ஆமாவா இல்லையா? நோவா தனித்தன்மை உடையவன் தானா இல்லையா? மோசே தனித்தன்மை உள்ளவன் தானா இல்லையா? அல்லேலூயா. அப்ப பரலோகம் செய்ய விரும்புகிற ஒரு காரியத்தை செய்வதற்கு பரலோகம் என்னை தெரிந்து கொள்ளுமானால் நான் விசேஷித்தவனாய் மாறுகிறேன். மற்றவரிடம் இல்லாத ஏதோ ஒரு தனித்தன்மை, விசேஷித்த கேரக்டர் என்னிடம் இருக்கும் என்றால் நான் விசேஷித்தவனாய் மாறுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சென்னை பட்டணத்தில் நான் பரலோகத்தில் கேட்டு வந்து சொல்கிறேன், சரியா? யாரெல்லாமோ பரலோகத்துக்கு போயிட்டு வராங்களா? நம்ம போயிட்டு வரக்கூடாதா? யாரெல்லாமோ பரலோகத்துக்கு போயிட்டு வராங்களாமே, நம்மளும் போயிட்டு வருவோம். அவன் போயிட்டு வந்தபோது ஒரு சின்ன செய்தி தோத்துறான். இந்த பட்டணத்தில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். யாரை தெரிந்து கொள்வார்? யாராவது என்னை தெரிந்து கொள்வார் சொல்லுவாங்கன்னு நான் பார்த்தேன். அப்படி நம்ம நம்பிக்கை வேணும் பாஸ்டர். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை வித்தியாசமாக பயன்படுத்த போறார், விசேஷமாக பயன்படுத்த போறார், புதிய தரிசனங்கள் தர போறாரு. இதுவரை நீ கடந்து போகாத எல்கைக்குள் போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் புதிய இடத்தை சந்திப்பீர்கள், புதிய ஊழிய எல்கைக்குள் கால் வைப்பீர்கள், இதுவரை தரிசனத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் திருச்சபை வித்தியாசமாய் மாறப்போகிறது, உங்கள் திருச்சபை மறுரூபமாக போகிறது, உங்கள் திருச்சபை மகிமையின் திருச்சபையை மாறப்போகிறது. பரிசுத்த ஆவியின் சிங்காசனம் உங்க சபைக்கு மேல வைக்கப்படும். அங்கு தேவ மகிமை இறங்கி வரும். சபைக்கு இருக்கிற மக்கள் உருவாக்கப்படுவார்கள். தேசத்தின் எழுப்புதலுக்கு உங்கள் சபையை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. எப்போதுமே ஒரே ஒரு காரியம், எப்போதும் நம்ம ஊழியர் கூட்டமானாலும் பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஆனாலும் கையை தட்டி அல்லேலூயா சொல்லிட்டு போயிடுவோம். கையை தட்டி, சத்தமே வரமாட்டேங்குது, கையை தட்டி அல்லேலூயா சொல்லிட்டு போயிடுவோம். அடுத்த வருஷம் மாதம் வருவோம், அடுத்த மாதம் கையை தட்டி போவோம். இப்படி தான் போகுமே தவிர ஒரு மாற்றத்துக்கோ மறுரூபத்திற்கோ போவது ஒரு நாள் இல்லை. பாஸ்டர், டியர் சிஸ்டர், உங்கள் ஆத்துக்காரரை கொஞ்சம் உற்சாகப்படி தூக்கி நிறுத்துங்க சிஸ்டர். சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு ரூமில் போட்டு தண்ணியும் டீயும் கொடுத்து கதவை பூட்டி சாவியை கொண்டு போயிருங்க. சிலவங்களுக்கு புரியுது. என்ன புரிஞ்சிச்சு? நீங்களும் ஒரு காரணம். உங்களுக்கு பேச நிறைய இருக்கு ஊழியர் கூட்டத்திலலாம். நான் இங்கே பேசலை. டேய் அடக்கி பேசுகிறா, ஞானமாக பேசு. புரியுதா? ஊழியக்காரர்களை தூக்கி நிறுத்தணும், சொல்லணும், ஐயா இந்த வாரம் நீர் கொடுத்த செய்தி ஒன்றும் எடுபடலை ஐயா அப்படி சொல்லணும். நீர் எபிரேயர் 32ஆம் அதிகாரம் சொன்னீங்க, இல்லை அப்படி சொல்லணும். ஏன்னா பாஸ்டர் மனைவி தான் கூட்ட ஆடிட்டார். ஹலோ, தேவன் கையில், தூதன் கையில் அளவுகோல் உண்டு, தூதன் கையில் தராசு உண்டு, தேவன் கையில் தூக்கு நூல் உண்டு. அளந்து பார்ப்பாரு. புரியல? சொல்லணும், இந்த வாரம் பாட்டு எடுபடலை, செய்தி எடுபடலை, கொஞ்சம் நல்ல
ஆயத்தமாய் வாங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தணும். தனியாக சந்திக்கும்போது இரவில் சாப்பிட்டு முடித்த உடனே ஐத்தான் வாங்க, ஐத்தான் வாங்க, இங்கே உட்காருங்க ஐத்தான். நீங்கள் கொடுத்த செய்தி இன்னும் எடுபடல தெரியுமா? எனக்கே ஒன்றும் எஃபெக்ட் ஆகலை. மக்கள் எப்படி எஃபெக்ட்? அப்படி சொல்லணும். அத்தானுக்கு வலிக்காது, வலிச்சா வலிச்சுட்டு போகுது சொல்லு. ஏன்னா நீ தான் கூட்ட ஆடிட்ட என்ன எல்லா நாளும் உபவாசம் பண்ணிப்பீங்க. இப்போ உபவாசம் குறைஞ்சிருக்குது, என்ன விஷயம்? வேத வாசிச்சுட்டு இப்போ வாசங்கள்ல எப்போ செல்போன்ல உட்கார்ந்துருக்கீங்க? சொல்லணுமா சிஸ்டர்? ஒரு ஊழியக்காரருடைய பங்களிப்பு சபை வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு. 60% பெண்கள். தெரியுமா உங்களுக்கு? சபையில் இருக்கிற ஒரு பாஸ்டருடைய மனைவி தாயாக இருந்தால் அது குடும்பமா இருக்கும். சபை இருக்கிற மக்கள் பிள்ளைகளா இருப்பாங்க. கழுத்தப்படி தள்ளா கூட வெளியில போக மாட்டான். ஏன்னா அது குடும்பம். அவன் அப்பா வீட்டுக்கு வரான், ஒரு வாரம் வேணா வராம இருக்கலாம், அடுத்த வாரம் வந்துடுவான். ஏன்னா அப்பா விட முடியாது. ஒரு தாய் ஸ்தானத்தில் சபையை தூட்டி நிற்கணும். தேவையோடு பிரச்சனையோடு வருகிற மக்கள் உங்களை தான் வந்து ஓடி பிடிப்பாங்க, ஓடி கட்டி பிடிப்பாங்க. அம்மா பிரச்சனையா இருக்குன்னு. ஏன்னா பாஸ்டர் சொல்ல விரும்ப மாட்டாங்க அநேக மக்கள் பிரச்சனையோடு. ஏன்னா பெண்கள் சமுதாயத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம். அதுக்கு விடிவு காண்பதற்கு தேடி வருகிற இடம் சபை. சபை வழிகாட்டுகிற இடமா இருக்க வேண்டும், ஆலோசனை கொடுக்கிற இடமா இருக்க வேண்டும், தேர்தல் கொடுக்கிற இடமா இருக்க வேண்டும், புத்தி சொல்லுகிற இடமா இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் தேவையோடு வருகிற மக்களுக்கு சரியான ஆலோசனை புத்திமதியை கொடுக்காவிட்டா பக்கத்துக்கு போயிடுவான். அப்ப நம்ம சொல்லணும், இன்னைக்கு உள்ள செய்திகள் கொஞ்ச நேரம் அடுத்த வாரம் நல்லா கொண்டு வாங்க அப்படி சொல்லி உள்ள தள்ளி விட்டுட்டு டீ காஃபி கொடுங்க, கொடுத்து சாயங்காலம் ஒரு 9 மணிக்கு திறந்து விடுங்க. தோத்திரம் எல்லாம் சிரிக்கிறாங்க, குடும்பத்தை பிரிக்கிறாயா நாள் அப்படி சொல்லி பாருங்க. தோத்திரம் அப்படி சத்தியமே வரல, சிலவங்க பிடிக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு முறை வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், உங்கள் ஊழியத்தை நீங்களே ஆடிட் பண்ணுங்க பாஸ்டர், உங்கள் செய்தியை நீங்களே ஆடிட் பண்ணுங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம். ஆமென். நேற்று என்ன செய்தி கொடுத்திய? மறந்து போச்சு. நேற்றை கொடுத்த செய்தி இன்னைக்கு உங்களுக்கு மறந்துச்சுன்னா அவனுக்கு எப்படி மறக்கும்? ஸ்தோத்திரம். ஞாபகம் இருந்தா கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு கேடுகட்ட உலகம், அசுங்களும் அசுத்தங்களும் அருவருப்புகளும் நிறைந்த தேசத்தில் நம் பிள்ளைகள் போகிறார்கள். அந்த ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் கொடுத்த செய்தி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவளை உற்சாகப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், சாத்துடைய சதிகளை மேற்கொள்ள வேண்டும். அவன் அனவுள்ளனாக இருந்தால் அவன் மேல் எரியப்படும் குப்பைகள் எரியும், இல்லை என தலையில் படும் குப்பைகள் வளரும். எரிய வைப்பது உங்கள் அபிஷேகம், உங்கள் வார்த்தை. தலையில் பிசாசு விதைக்கிற அந்த குப்பைகள் எரிந்து போவதும் சேமிக்கப்படுவதும் உங்கள் செய்தியில் தான் இருக்கு. அனலாக்கி விட்டா அது எரியும். அப்ப அந்த அளவுக்கு ஜனங்கள் என்ன பண்ணணும்? உற்சாகமா போகணும். சபைக்கு ஆட்களை சொல்லணும், சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க, ஆரம்பத்திலேருந்து வாங்க. மக்களை உற்சாகப்படுத்தணும். உற்சாகப்படுத்தி சபையை நடத்திப்பார்கள். இந்த வருஷத்தில் பெரிய ஒரு அறுவடையை நிச்சயமாய் காண்பீர்கள். அப்படி எழுமி நிற்கலாம். எழுமி நிற்கலாம். அந்த ஆதங்கத்தில் பேசினேன், யாரையும் குற்றப்படுத்தல, குறை சொல்லல. நல்ல கரங்கள், 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறே உம் கையிலே. சேர்ந்து பாடுவோம். என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன்.
கரங்களை உயர்த்தி உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. கவனிங்க, ஒரு வார்த்தை என் இருதயத்தில் ஆழத்தில் ஆண்டவர் போடுகிறதை நான் உணர்கிறேன். இங்க வந்திருக்கிற சிலருடைய உள்ளத்துல சபை இதுக்கு மேல வளராது, உன் முயற்சி ஒன்றும் நடக்காது, உன் பிரயாசம் எல்லாம் பட்டுட்ட இன்னும் நடக்காது, வளராது. ஒரு பொய்யை உங்க இருதயத்தில் பிசாசு விதைச்சிருக்கான். இது பொய். சபை வளராது என்று சொல்வது பொய். சபை வளராது என்பது பிசாசு வச்சிருக்கிற பொய். தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டு உன் திருச்சபை வளரும், வளரும். திருச்சபையில் பெருக்கம் உண்டாகும். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி பிசாசு பொய்ய ஓட ஓட, பிசாசு விதைச்சிருக்கிற விதைய ஓட, பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். நசனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, சபை வளராது, சபை பெருக்கம் அடையாது, தேவைகள் சந்திக்கப்படாது என்று பிசாசு விதைத்திருக்கிற விதைகள் அழிவதாக, வேரோடு புடுங்கப்படுவதாக, வேரோடு புடுங்கப்படுவதாக, வேரோடு புடுங்கப்படுவதாக. வேதாகம திருச்சபை, சீசர்களை கொண்ட வேதாகம திருச்சபை உருவாகத்தான் போகிறது. வேதாகம திருச்சபை உருவாக போகிறது. ரீபா ஹந்தாலா ராக்கபாலா தீரியாந்தரபா. டன்சில் பேசுங்க பாஸ்டர், டன்சில் பேசுங்க பாஸ்டர், டன்சில் பேசுங்க பாஸ்டர். கட்டு உடையுது, ஊழியத்தை எல்கிற உடையுது, உங்க ஊழிய எல்கைக்குள் போராடுகிற பொல்லாத ஆவி அழியுது. அக்கினி விழுது, அக்கினி விழுது, அக்கினி விழுது. பிடி 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 பிடி. அக்கினி 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 விழுது. கரங்களை உயர்த்தி பொல்லாத கிரியை அழிகிறது. சபையின் வளர்ச்சியை தடைபடுகிற பொல்லாத ஆவி அழியுது, அழியுது, அழியுது. தேங்க்யூ 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 ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாஸ்டர், நீங்க ஒரு ஊழியக்காரங்க, கரங்களை உயர்த்தி நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிங்க பாஸ்டர். விடாதீங்க பாஸ்டர், விடாதீங்க பாஸ்டர். உங்க ஜெபம் உங்க ஊழிய எல்கைக்குள்ள ஒரு வல்லமை வெளிப்படுத்துது, வல்லமை வெளிப்படுத்துது. இந்த பகல் நேரத்தில் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க ஊழிய எல்கைக்குள்ள வல்லமை வெளிப்படுத்துது. எஸ் எஸ் எஸ். உயர்த்தப்பட்ட கருத்தை கர்த்தர் பிடிக்கிறார், உயர்த்தப்பட்ட கருத்தை கர்த்தர் பிடிக்கிறார், உயர்த்தப்பட்ட கருத்தை கர்த்தர் பிடிக்கிறார். இந்த mighty the name of Jesus. ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமாய், ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமாய் அக்கினி அக்கினி விழுகிறது. பொல்லாத ஆவியின் கிளி அழிக்கப்படுகிறது. எல்லா பிள்ளை சூனிய மாந்திரிக வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. சத்தத்தை உயர்த்துங்க பாஸ்டர். உங்க ஊழிய எல்கைக்குள்ள கிரியை செய்கிற எல்லா அசுத்த கிரிகள் அழிகிறது, அசுத்த கிரிகள் அழிகிறது, பார்வோனின் ஆவி அழிகிறது, ஆராதனைக்கு தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் அழியுது. கரங்களை தட்டுங்க சிஸ்டர், கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அந்த வல்லமையை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அக்கினி விழுது, பிடி பிடி, அபிஷேகத்தை பிடி. எஸ் 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 எஸ்.
அணைந்து கிடந்தவர்களை அனலாக்கும் அபிஷேகம், அணைந்து கிடக்கிற அனக்காக அபிஷேகம், அசைக்க முடியாதவர்களை அசைக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உண்மையில வைக்கிறார். பாஸ்டர், கரங்களை தட்டி அபிஷேகத்தை பிடி. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. கரங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிற போது, நல்ல கரங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிற போது, பாஸ்டர்ஸ் மட்டும், பாஸ்டர் என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் தேவன் கொடுத்த வார்த்தைகள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் உண்டு, தரிசனம் உண்டு. காலப்போக்கில் கொஞ்சம் மங்கி போய்விட்டது. ஏதோ எனக்குள் ஒரு குறைவு இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஏதோ ஒரு வெற்றிடம், ஒரு வெறுமை எனக்குள் இருக்கிறதை நான் உணர்கிறேன். பாஸ்டர், ஏதோ ஒன்று குறைவதை நான் உணர்கிறேன். ஏதோ ஒரு வெற்றிடம் இருப்பதை நான் உணர்கிறேன். இந்த ஊழியர் கூட்டத்தில் கர்த்தர் என்னை நிரப்பணும். ஆரம்பத்தில் கொண்ட தரிசனத்தை புதுப்பிக்கணும். அப்படி விருப்பப்படுறவங்க மேடைக்கு பக்கத்தில் யாரையும் நீங்கள் பார்க்காதீங்க, அப்படியே முன்ன வந்துடுங்க. உங்கள் மேலே ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த இதை மட்டும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. தள்ளி முன்ன வந்தவங்க அப்படியே கரங்களை வைத்துக்கோங்க, நல்ல கரங்களை வைத்துக்கோங்க. யாரையும் நீங்கள் பார்க்காதீங்க. பாஸ்டர், அர்ப்பணிப்பது சாதாரணமானதல்ல. நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போதே கர்த்தர் விசேஷமாய் தொடுகிறார் என்ற அர்த்தம். கர்த்தர் தொடுகிறார் என்ற அர்த்தம். கர்த்தர் தொடுகிறார் என்ற அர்த்தம். அந்த வெற்றிடத்தை நிரப்ப விரும்புகிறார். ஆரம்பத்தில் கொடுத்த அந்த தரிசனம், ஆரம்பத்தில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், ஆரம்பத்தில் கொடுத்த அந்த வசனத்தை திரும்ப உயிர்ப்பிக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் பட்டணத்தை கலக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க, 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க. தேவனே, கூப்பிடுங்க. தேவனே, என்மேல் ஊழியத்தின் ஆரம்பத்தில் என்மேல் வைத்த அந்த அபிஷேகம், என்மேல் வைத்த அந்த வரங்கள், என்மேல் வைத்த அந்த வல்லமை, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எனக்கு கொடுத்த தரிசனம் இந்த நாளில் புதுப்பிக்கப்படுவதாக. தொடுங்க ஆண்டவரே, இந்த மகனை தொடுங்க, நக்கினியா நிரப்புங்க. தொடுங்கப்பா, எரியட்டும் அக்கினி. எரிகிறது. எஸ், விடாத தம்பி, உண்மையில அக்கினி. எஸ், அது அக்கினி விழுது. எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசா மேல் விழுந்தது போல இயேசுவின் மேல் இருந்த சால்வை உன்மேல் விழுகிறது. புடி, கரத்தை தட்டி புடி. சிஸ்டர் உங்க மேல, பாஸ்டர்மா உங்க மேல அக்கினி விழுது. புடி. எஸ். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம், சத்துருவை துரத்துகிற அபிஷேகம். உங்கள் செய்தி அனலாக போகிறது. உங்க பிரசங்க வீடம் அனலாக மாற போகிறது. உங்கள் ஊழியம் அனலாக போகிறது. தேவனே, அப்படியே சொல்லுங்க, என் நாவை உம்முடைய ஆயுதமாய் மாற்றுங்கப்பா. என் மேல் இருக்கிற அபிஷேகம் ஆயிரங்களுக்கு பயன்படட்டப்பா. சொல்லுங்க. என் நாவை உம்முடைய ஆயுதமாய் மாற்றுங்கப்பா. சில ஊழியர்கள் மனம் முடிஞ்சு நிற்கிறீங்க. பாஸ்டர், நீங்களா வரல பாஸ்டர், கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு மேல உங்க ஊழியமே தொடங்க போது தெரியுமா? இதுக்கு மேல உங்க ஊழியம் அனலாக போது தெரியுமா? இதுக்கு மேல உங்க ஊழியத்தை அற்புதம் நடக்க போது தெரியுமா? உருவாக்குமே என்னை
உருவாக்குமே உருவாக்குமே சத்தத்தை உயர்த்தி என்னை உருவாக்குமே குயவனே குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே. ரெண்டு கரங்களை நல்ல உயர்த்தி தலையை விரித்து உயர்த்தி என்னை சத்தம் உயர்த்தும் கரத்தில் என்னை படைக்கிறே பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா முழு மனதோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் புறப்படும் போது என் ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஐயா கையில் கொடுக்க விரும்புகிறேன். ஸ்கிரீனில் போடுவாங்க, அதை கொஞ்சம் அப்படியே பாருங்க. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 12வது வார்த்தை. 34:12 பாருங்க. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரம் உள்ள நாளிலே அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்து அவைகளை ஒரு சபைக்கு தப்பி வர பண்ணுவார். உங்க ஆத்மா எங்க தப்பி திக்கி கிடந்தா தப்பி வர பண்ணுவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவார். தப்பி வர பண்ணுவார், சபைக்கு வர சொல்லுவார். தப்பி வர பண்ணுவார், தப்பி வர பண்ணுவார். உங்க சபையிலிருந்து நீங்கள் கண்ணீரோடு கற்பவர் வேதைப்பட்டு பிரசவித்த ஆத்துமாக்கள் எந்த இடத்தை சிக்கி இருந்தாலும் கர்த்தர் தப்பி சபைக்கு கொண்டு வருவார். உங்கள் பிரயாசம் வீணாகாது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஐயா கையில் கொடுக்க போறேன். அன்பான ஊழியர்களே, இது நம்ம கிரியை செய்கிற ஒரு காலம். இனி நமக்கு ஒரு காலம் கிடைக்காது. தேர்தலுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் போக போக கொடுமையாய் கொண்டிருக்கிறது. கிடைத்த காலங்களை வீணாக்கி விடாதிருங்கள். கொடுத்த தாளந்துகளை அழைப்புகளை வீணாக்கி விடாதிருங்கள். குறுக்கு வழியில் முன்னேற விரும்பாதீர்கள். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவனை பற்றிக் கொள்ளுங்கள். சபை வளர்ச்சிக்கு திட்டமிடுங்கள். சபையின் பெருக்கத்திற்கு பல ஜெபியுங்கள். ஒரு உன்னதமான வளர்ச்சியை இந்த ஆண்டு நீங்கள் காண்பீர்கள். ஆமேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிருக்கிற ஊழியர்கள் சந்திக்கும் சவால்கள் என்ற புத்தகத்தை எழுத கர்த்தருக்கு கிருபை செய்தார். பல நாட்களாக இதை எழுதி 30 சவால்கள். ஒரு ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன சவால் இருக்கும்? ஊழியத்தில் ஒரு சர்ச்சு லேண்ட் வாங்கும் என்ன சவால்? பிள்ளைகள் மூலமாக என்ன சவால்? சபை மூப்பர்கள் மூலமாக என்ன சவால்? சரீரத்தில் என்ன சவால்? பொருளாதாரத்தில் என்ன சவால்? 30 சவால்கள் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு மிக 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 இந்த புத்தகம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கணும். கண்டிப்பாக 100 ரூபா தான் வாங்கி நீங்கள் பயன்படி அன்பாக்கி எடுக்கிறேன். ஒரு சமயம் நான் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு நான் போனபோது அந்த சபைக்காக ஜெபிக்க யாருமே இல்லை. உங்கள் சபையில் ஜெபிக்கிற மக்களை, உங்கள் சபையில் உங்களுக்காக, உங்கள் தரிசனத்துக்காக, உங்கள் சபை வளர்ச்சிக்காக ஜெபிப்பதற்கென்று சின்ன குட்டி புத்தகம் போட்டுக்கிறோம். இது எங்கள் பிரச்சனை ஒன்றுமே இருக்க முழங்காலத்தில் மட்டும்தான் இருக்கும். மீதியெல்லாம் உங்களுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் தரிசனத்துக்காக, உங்கள் கிராமத்துக்காக, உங்கள் வீட்டுக்காக, எதிர்காலத்துக்காக தேவைகள் சந்திக்கப்பட தினங்கள் வாங்க எல்லாம் பேசிக்காக அதில் இருக்கும். இது 5 ரூபா தான். ஒரு 100 பேர் இருக்கிற சபையில் 50 பேர் 10 நிமிஷம் ஜெபிச்சா 500 நிமிஷம் ஜெபம் கிடைக்கும். 50 பேர் ஒப்பு கொடுத்தா எழுப்பி விட்டு
சபைக்கு யாரெல்லாம் ஜெபிப்பீங்க அவங்கள மட்டும் ஒரு புக் இலவசமாக கொடுத்துருங்க. 10 நிமிஷம் ஜெபிச்சா 500, 10 மணி நேரம் ஜெபம் தினமும் கிடைக்கும். சிம்பிள் நீங்கள் செலிக்கல் ஒன்லி ஃபார் 5 rupees. இதில் நிறைய என் ஜெபிக்கணும்லாம் எழுதியிருக்கிறேன். ஜெபம்னா என்ன, உங்கள் சபை பாஸ்டருக்கு எப்படியெல்லாம் பயன்படும் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். இதையும் 5 ரூபா கொடுத்து வாங்கிங்க. தேவை கொஞ்சம் தான் கொண்டு வந்துருக்கிறேன். தேவையான ஆஃபீஸ் தொடர்பு குணத்தில் வாங்கி இந்த புத்தகம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி ப்ரெசென்டேட் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த புத்தகத்தை ஐயாவுக்கு நான் கொடுக்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஜெபித்து முடிக்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி பிடிங்க. நான் நல்ல கரங்களை உயர்த்தி பிடிங்க பாஸ்டர். பிதாவே, கர்த்தருடைய ஊழியக்காரன் நசனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த பட்டணத்துக்கு நீ போய் என்று அனுப்பினீர். நானும் வந்தேன். நீ என் வாயில் போட்ட வார்த்தைகளை நான் சொன்னேன். ஆனால் இதற்கு பின்பு இவர்கள் சபையில் இப்படி ஊழியத்தில் தரிசனத்தில் பெரிய மாற்றம், மறுரூபம், முன்னேற்றம் உண்டாகட்டும். இவர்கள் இந்த தரிசன அனலை சுமந்து போய் இவர்கள் தங்கள் சபைகளில் சொல்லி சபை மக்களை இணைத்து சபையின் பெருக்கத்துக்கு திட்டமிட்டு இந்த பட்டணத்தில் வளர்ச்சிக்கு, பட்டணத்தின் மறுரூபத்திற்கு இவர்களையும் உடைய சபையும் கத்த வல்லமையாய் பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதிப்பீராக. மேடையில் இருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் எங்களோடு இருப்பதே பெரிய ஆசீர்வாதம். அவர்களுக்கு இன்னும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கத்தர் கொடுத்து மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் கத்த பலப்படுத்தி காக்கும்படி ஜெபிக்கிறேன். எந்த அசுத்த வல்லமைகளும் குறிவைக்காதபடி, குறிவைத்து சபையை தாக்காதபடி, இவர்கள் பயணத்தை குறிவைக்காதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிவைக்காதபடி பார்த்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தகப்பன்மாருடைய சிறுமூளை, பெருமூளை, கண்கள் மீது ரத்தம் தெளிக்கிறோம். சிறுகுடல், பெருங்குடல் வல்லமை தெளிக்கிறேன். ஆண்டவரே, நுரையீரல், கல்லீரல், மண்ணில் ரத்தம் தெளிக்கிறேன். முதுகு தண்டுவிடம் L1, L2, L3, L4 வல்லமை இறங்கட்டும். C1, C2, C3 போல வல்லமை இறங்கட்டும். குடல்கள் வல்லமை இறங்கட்டும். தோள்பட்டையில், கைப்பட்டையில், எலும்பில், நரம்பில், தோள்களில் ஒரு வல்லமை இறங்கட்டும். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனையும் மான்கால்களையும் தந்து ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் வைப்பீராக. செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அடே பாஸ்டர்மாவுக்காய் ஜெபிக்கிறோம். எந்த பலவீனம் அவளை தாக்கவே கூடாது. கற்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், சுக சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வரவே கூடாது. அவர்களை பலப்படுத்துவீராக. இந்த ஊழியக்காரர்கள் கூட தரிசனத்தோடு இணைந்து நின்று உன்னத ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தோள் கொடுத்து துணையாக நிற்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். சபையின் தரிசனத்துக்கு பொருளாதாரத்தை தடை பண்ணுகிற பொருளாதார ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். தரிசனத்துக்கு வேண்டிய நிலங்கள், தரிசனத்துக்கு வேண்டிய கட்டடங்கள், தரிசனத்துக்கு வேண்டிய பணங்கள், தரிசனத்துக்கு வேண்டிய ஆட்கள் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பார்களாக. அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் கடமையை மட்டும் செய்து உமக்கே துதிகன மகிமை என்றைக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் போய் உட்காந்துங்க. கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. உங்க எல்லாருக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வந்த எல்லா ஊழியர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு நிமிஷம். ஐயா ஏறக்கும் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அவர் மிகுந்த பலவீனத்தில் கடந்த 2 முறை அவர் சபைக்கு போனேன். 2 முறையும் ரொம்ப பலவீனத்தில் இருந்தார். அந்த பலவீனங்களுக்கு மத்தியிலும் அதிகாலையில் எழுந்து அவருக்கு 6 ஆராதனை. எங்கள் சபையிலேருந்து ஒரு குடும்பம் அங்கே போயிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க 5:30 மணிக்கு போன இடம் கிடைக்கலன்னு சொன்னாங்க. இந்த வசனெல்லாம் போட்டாங்க இல்லைங்க, அவங்க அக்கா அங்கே தான் வராங்க. நீங்கள் வீட்டில் போய் ஜோம் பண்ணிங்களையா, அவங்களோட தம்பி தான் வசனம் போட்டு 5:30 மணிக்கு போன இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆராதனை நேரங்கள் எல்லாம் முடித்து இன்னைக்கு காலையில் அதிகாலை எழுந்து வந்திருக்கிறாரு. திரும்பவும் வருகிற சென்னை ஃபுல் காஸ்பலில் ஐயா தான் பேசுகிறார். இப்போ சொன்னராய் சபையில் அப்படி தானேயா 30ஆம் தேதி சென்னை ஃபுல் காஸ்பலில் ஐயா தான் பேசுகிறாரு. கவனியங்கள், ஆண்டவர் நம்மோடு இன்னைக்கு பேசினார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இப்போது ஒரு காணிக்கை பாடல். மைக்கேல் அவர்கள் காணிக்கை